மார்க்கத்தின் பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில தலைப்புகள் இருக்கும், காலத்திற்கு பொருத்தமான தலைப்புகள். சில தலைப்புகள் இருக்கும், சில காலங்களுக்கு ஒத்து வராத தலைப்புகள். ஆனால் எப்பொழுது ஒரு இஜ்திமாவை ஏற்பாடு செய்தாலும், எப்பொழுது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தாலும், அந்த வருடத்தில் பல தடவைகள் அந்த தலைப்பில் பேசப்பட்டிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த தலைப்பில் பேசுவோமா என்று கேட்டால் சரி என்று எல்லோரும் ஏகோபித்து சொல்கிற, எப்பொழுதும் தேவைப்படுகிற, எப்பொழுதும் சூடாக இருக்கிற, எப்பொழுதும் காலத்தின் அவசியமாக இருக்கிற ஒரு தலைப்பு தான் இந்த சம்பந்தமான தலைப்பு. எந்த காலத்திலும் அதனை பேசுவதற்கான தேவை நம்முடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஒரு தலைப்பு. அப்படியான ஒரு தலைப்பிலே வழிகாட்டப்பட வேண்டிய வாலிபம் அல்லது வாலிபர்கள் என்கிற ஒரு தொனியிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பேசலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக இந்த தலைப்பை, வழிகாட்டப்பட வேண்டிய வாலிபம் என்ற தலைப்பை, இரண்டு அடிப்படையான அம்சங்களில் நிறைய நாங்கள் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதாவது இந்த தலைப்பை நீங்கள் இன்னென்ன மாதிரி தான் இதில் இருக்கும் என்று சில நேரம் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஒரு பகுதி மோட்டிவேஷனாக, சஹாபாக்கள், இளம் சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்திற்காக அர்ப்பணங்கள் செய்தார்கள், இளம் சஹாபாக்கள் எப்படி துடிப்போடு இந்த இஸ்லாத்திற்கு பணி செய்தார்கள், அது சம்பந்தமான உற்சாகமூட்டுகிற சம்பவங்கள், அதன் தொகுப்புகளாக இந்த வாலிபர்கள் சம்பந்தமான தலைப்பு அடிக்கடி சமூகத்தில் பேசப்பட்டு அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் நம்முடைய சமூகத்திலே நமக்கு நிறைய கிடைத்திருக்கின்றன. இப்பொழுது இந்த தலைப்பை எடுத்தால் நீங்களே சில சஹாபாக்களை சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் பாடமாகி இருக்கிறது. இது ஒரு வகையான இந்த தலைப்பை அணுகுகிற முறை. இன்னொரு அடிப்படையில் இந்த தலைப்பை அணுகுவதாக இருந்தால், வழிகாட்டப்பட வேண்டிய வாலிபர் சமூகம் என்ற தலைப்பிலே பொதுவாக இந்த சமூகத்திலே இருக்கிற வாலிபர்களின் குறைபாடுகள், வாலிபர்களின் ஒழுக்கச் சீர்கேடுகள், வாலிபர்கள் தடம் புரளுகிற இடங்கள், வாலிபர்கள் பிழைவிடுகிற இடங்களை சுட்டிக்காட்டி சமூகத்தின் இப்படியான சீர்கேடுகள் இருக்கின்றன என்று சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையிலே இந்த தலைப்பை நாங்கள் பலகாலமாக அணுகியும் பேசியும் வந்திருக்கிறோம். இந்த இரண்டு தலைப்பிலும் நிறைய உரைகளை நீங்கள் கேட்டும் படித்தும் இருப்பீர்கள். அந்த அடிப்படைகள் நம்மிடம் இருக்கின்றன. சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்று கண்ணீர் மல்க நான் உரை நிகழ்த்த தேவையில்லை. நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சமூகத்திலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்று நான் சொல்ல தேவையில்லை. அதனை அன்றாடம் நாங்கள் பார்த்து வருகிறோம். அப்படி என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டுக்கும் அடுத்ததாக இன்னொரு கோணத்திலே இந்த தலைப்பை அணுகுவதுதான் இந்த பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வழிகாட்டப்பட வேண்டிய வாலிபர்கள் என்பது ஒரு ஆழமான ஒரு தலைப்பு, ஒரு மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அதிலே இரண்டு பிரதான பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, யாரெல்லாம் வாலிபர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாலிபர்களுடைய விடயத்திலே பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். வெறுமனே வாலிபர்களை ஏவல் விளக்கல்களை மட்டும் சொல்லாமல், அதை செய், இதை செய்யாதே என்று கண்டிக்கிற இடத்தில் மட்டும் இல்லாமல் அவர்கள் வழிப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வழி காட்டப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு வழி சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்று அதன் பொறுப்புதாரிகள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். வழிகாட்டப்பட வேண்டிய வாலிபம் என்றால் நம்முடைய பிள்ளைய நம்ம வழிகாட்ட வேண்டும், சும்மா குறை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற ஒரு பகுதி பொறுப்புதாரிகள் சம்பந்தமாக அதில் இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, வாலிபர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள். நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு யாரும் எதையும் சொல்லித்தர தேவையில்லை, மௌலவிமார் சொல்லித்தர தேவையில்லை, வாப்பா சொல்லித்தர தேவையில்லை, ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லித்தர தேவையில்லை, எங்கட இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்வோம் என்று வாலிபர்கள் நினைக்கக்கூடாது. வாலிபம் வழிகாட்டப்பட வேண்டியது என்ற தேவையை வாலிபர்கள் உணர வேண்டும். இந்த ரெண்டு அம்சமும் இந்த தலைப்புக்குள்ள பிரதான அம்சமாக உள்ளே வரும்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனோடு சேர்த்து இந்த 2 அம்சத்தையும் கவர் பண்ணுறதோட 3வது ஒரு விஷயம், இந்த சமூகம் சார்ந்த சில கேள்விகளை உங்கள் மனங்களுக்குள் நான் விதைக்க இந்த பயானிலே முளைகிறேன். சில நேரங்களில் அத்தனைக்குமான தீர்வை என்னால் தர முடியாமல் போகலாம். ஆனால் இதிலிருந்து பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், அரச உத்தியோகத்தர்கள், அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஊர் நலன் விரும்பிகள் என்று துறை சார்ந்தவர்கள் வந்திருப்பீர்கள். உங்களிடம் சில கேள்விகளை தர விரும்புகிறேன். அந்த கேள்விகளுக்கு விடை தேட வேண்டிய பொறுப்பு என் மீதும் உங்கள் மீதும் இருக்கிறது என்பதை உணர்த்துவது இந்த பயானுடைய இன்னொரு நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப 1வது இடத்திற்கு வருவோம். தலைப்பு வழிகாட்டப்பட வேண்டிய வாலிபம் என்றால் அதற்கு இஸ்லாத்திலிருந்து என்ன மூலாதாரம் இருக்கிறது, அந்த தலைப்பை ரசூலுல்லாஹ் வழிகாட்டியதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று மூலாதார அடிப்படையிலே 1வதாக அந்த தலைப்பை நாங்கள் அணுக வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக வாலிபர்களை வழிகாட்டிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். 1வது சம்பவம் எங்களுக்கெல்லாம் தெரிந்த மிக பிரபலமான சம்பவம். ஒரு மனிதர், வாலிப வயதை உடைய ஒரு மனிதர், தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் பாவத்திற்கு ஆசைப்படுகிற ஒரு வாலிபன், பாவத்தை செய்ய விரும்புகிற ஒரு வாலிபன், சாதாரண பாவம் அல்ல, ஒரு சின்ன பாவம் அல்ல, விபச்சாரம் செய்ய விரும்புகிற ஒரு வாலிபன் யாரிடம் வருகிறான்? இந்த உலகத்தின் ஆன்மீக தலைவரிடம், இந்த உலகத்திற்கு தக்குவாவை, இறையச்சத்தை, அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்ய வந்த ஒரு நபியிடம் ஒரு வாலிபன் வந்து கேட்கிறார், இதன்லி பிஸ்ஸினா, சபையில கேட்கிறார். அந்த சபையிலே நான் விபச்சாரம் செய்ய அனுமதி வேண்டும் என்று கேட்கிறார். இது இந்த காலத்திலேயே ஒரு ஹொட்டான கேள்வி, ஒரு பரபரப்பான கேள்வி, ஒரு சூடான கேள்வி. ரசூலுல்லாஹ் காலத்தில் வெறும் சஹாபாக்கள் இருக்கிற ஒரு சபையில் இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. அங்கே அவருடைய பாவத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு மனித மனம், ஒரு வாலிபனின் மனம் அங்கே வந்து நிற்கிறது. யா ரசூலல்லாஹ், அனுமதி தாருங்கள், முடியுமா என்று கேட்கிறார். அங்கே சபை கொஞ்சம் பரபரப்பாகிறது, சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எல்லாம் அவரை ஹேண்டில் பண்ண வேண்டாம், அவரை கிட்டே தாருங்கள், என்னிடம் அனுப்பி வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அனுப்பி வைக்கப்படுகிறார். இதனை விரிவாக நான் பேசவில்லை, பாயிண்ட்ஸுக்காக தேவையான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கிட்டே வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை வழிகாட்டுகிறார்கள். விமர்சனம் பண்ணவில்லை, ஏளனம் செய்யவில்லை, இப்படியெல்லாம் என்னிடம் வந்து கேட்பதற்கு உனக்கு என்ன தைரியம் வந்தது என்று சொல்லவில்லை. விமர்சனம் பண்ணாமல் அவருக்கு சில கேள்விகளை கேட்கிறார்கள். இதனை உனது தாயோடு யாரும் செய்ய விரும்புவியா? அவர் அதற்கு பதில் சொல்கிறார். உன்னுடைய, அதாவது அவருடைய குடும்பத்தை சார்ந்த எல்லா பெண் உறவுகளையும் சொல்கிறார்கள். தாயோடு, சகோதரியோடு, சாட்சியோடு, மாமியோடு இப்படியான ஒரு உறவை வைத்துக்கொள்ள நீ விரும்புவாயா என்று கேட்ட பொழுது அவருடைய மனம், அப்படியே பதறிக்கொண்டிருந்த மனம் மெல்ல மெல்ல கசிய ஆரம்பிக்கிறது, மெல்ல மெல்ல இலக ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அவர் தெளிவுக்கு வருகிறார். இது எந்த விதமான தவறு, என்னுடைய மனோ இச்சையின் பக்கம் நான் பேசினேன், அறிவு வேறொன்றை சொல்கிறது என்று அவர் தெளிவுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தொட்டு அவர் மீது கை வைத்து அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹ் வ தஹ்ஹிர் கல்பஹ் வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறார்கள். இந்த மனசு சலனப்பட்ட இந்த மனதுடைய இந்த வாலிபனை யா அல்லாஹ் மன்னித்து விடு, அவனுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி விடு, அவனை ஒழுக்கமுள்ளவனாக ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். பாவத்திட உச்சத்தில் உள்ள ஆளுக்கும் வழிகாட்டல் தேவை. இதனை அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி இருந்து படிக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை எடுத்து பாருங்கள். நன்மையில உச்சத்துக்கு போறாங்க சில வாலிபர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய அந்த வேகம், அவர்களுடைய இந்த விவேகம் மார்க்கத்தில் தான் இருக்கும், ஆனால் அது வழிகாட்டப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கும். 3 பேர் வாராங்க ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு. ரசூலுல்லா இல்லை, ரசூலுல்லாவுடைய அமளிபாதத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கம் சொல்கிறாங்க, இப்படி இப்படி ரசூலுல்லாஹ் அமல் செய்வாங்கன்னு. அவங்களோட ஈமான் லெவலை தாண்டுது, ஈமான் அளவை தாண்டுது. அவங்க பெரும் பெரும் எக்ஸ்ட்ரீமான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார், நான் இதற்கு பிறகு தூங்காமல் கியாமுல் லைல் செய்ய போகிறேன். ஒருவர் சொல்கிறார், இதற்கு பிறகு சாப்பாடு பகலில் எந்த வாழ்க்கையில் கிடையாது, நோன்பு பிடிக்க போகிறேன். இன்னொருவர் சொல்கிறார், பெண்ணாசை என் வாழ்க்கையில் கிடையாது, திருமணமே நான் முடிக்க மாட்டேன் என்று சபதம் கொள்கிறார்கள். பாவத்திற்கல்ல, நன்மைக்கு, ஆன்மீகத்தில், இறையச்சத்தில், மார்க்கத்தின் பெயரால் வழிகாட்டப்பட வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார்கள்.
அவர்கள் பாவத்தை சொல்லலை. சரி ஜோஸ் ஆகிட்டாங்க, கொஞ்ச நாளைக்காவது செய்யட்டுமே ரசூலுல்லாஹ் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு தகவல் கிடைச்சது, கூப்பிட்டாங்க. இப்படி சொன்னீங்களான்னு கேட்டாங்க. அவர்கள் ஆம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வாலிபம் வழிகாட்டப்பட வேண்டியது என்பதை நிரூபித்து சொன்னார்கள். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அதிகம் பயந்தவன் நான், அல்லாஹ்வுக்கு அதிகம் அச்சம் கொள்கிறவன் நான் தூங்கலையா, நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பை விட இல்லையா, நான் திருமண வாழ்க்கையில் ஈடுபட இல்லையா, இது அல்ல இஸ்லாம், இது அல்ல ஆன்மீகம், இது அல்ல நீங்கள் அடைகிற ஈமானின் உச்சம் என்று ஆன்மீக வழிகாட்டல் தேவைப்படுகிற இடத்திலே ஆன்மீக வழிகாட்டலை கொடுத்தார்கள். இப்போ ஒருவர் பாவத்தில் உச்சத்தில் உள்ளாளுக்கும் வாலிபராக இருந்தால் வழிகாட்டல் தேவை. நன்மையிலையும் சில நேரம் அவங்களை உணர்ச்சி வசப்பட்டு செல்கிற பொழுது வழிகாட்டல் தேவை. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய அந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பிரபல்யமான சம்பவம் தான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். இது அந்த மன சலனப்படுகிற இடம், ஒரு மன தடுமாற்றத்துக்கு ஆளாகிற ஒரு வாலிபன். என்ன, ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தா ஈமான் அப்படியே உச்சத்தில் இருக்குது, வீட்டுக்கு போனா பிள்ளைகளோட பழகுனா, மனைவி மக்களோட வாழ்ந்தா, அப்படியே ஃபெமிலி லைஃபுக்கு என்டர் ஆகுனா நம்மளோட மைண்டு வேற இடத்துக்கு போகுது, உலக ஆசைகளின் பக்கம் போகிறது. இப்போ இவர் பாதி ஈமா, ரெண்டு ஃபஸ்ட்டுக்கு சொன்னது பாவம், ரெண்டாவது சொன்னது நன்மை. இவர் பாதி இஸ்லாத்தோட பள்ளியோட தொடர்பு, பாதி வீட்டோட தொடர்பு, இந்த ரெண்டுக்கும் நடுவுள்ள உள்ள ஒரு இடம். அவருடைய மனசு சஞ்சலப்படுகிறது, ஊசலாடுகிறது. எது சரி, எது போல, நான் அல்லாஹ்வோட பக்கம் சரியாக இருக்கிறேனா அல்லது உலகத்தின் பக்கம் சாஞ்சிட்டேன்டா சலனப்படுகிற ஒரு வாலிபம். அந்த வாலிபத்திற்கும் வழிகாட்டல் தேவை. ஓடி வருகிறார், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஓடி வராரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த பிரச்சனை விளங்குது, வாங்க எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு. இப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்டால் ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள். நீங்கள் இப்படி நினைச்சீங்கன்னு தீர்வுகள் சொல்லல. அவங்களோட அந்த தோட்ஸுக்கு, அவங்களோட ஐடியாவை ரசூலுல்லாஹ் விமர்சிக்கையில் அவங்களோட ஐடியாவோட விஷயத்தை விளங்க நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி உலகத்தில் 24 hours என்னகிட்ட இருக்கிற மாதிரி, ஏண்ட சபையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்க இயலாது. அப்படி இருக்கிற நிலையை நீங்கள் அடைந்தால் நீங்கள் எந்த லெவலுக்கு போயிடுவீங்கன்னா, ரோட்டில் நீங்கள் படுக்கிற இடத்துல வீட்டில எல்லாம் மலக்குமார்கள் தேடி வந்து முசாவா செய்கிற லெவலுக்கு நீங்கள் உச்சத்துக்கு போயிடுவீங்க. அப்படி ஒரு மனுஷனால் வாழ முடியாது. யா ஹந்தலா சஅதன் வஸாஆ. ஈமான் அப்படித்தான், ஒரு நேரம் கொஞ்சம் கூடும், கொஞ்சம் நேரம் குறையும். அதை நிஃபாக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது, அதை முனாஃபிக்குத்தனமாக நீங்கள் நினைக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். அப்போ இந்த ஹதீஸுகள் மூன்றும் நமக்கு தெளிவாக விளக்கப்படுத்துகிறது. பாவத்தின் உச்சத்திலும் நன்மையின் உச்சத்திலும் அல்லது இரண்டுக்கும் நடுவான நிலைமையில் இருந்தாலும் வாலிபன் வழிகாட்டப்பட வேண்டியவன். வாலிபர்களுக்கு அவசியம் வழிகாட்டல் தேவை. எடுக்கிற முடிவை தடார் படார்னு எடுத்துருவாங்க, அவசரப்பட்டு எடுத்துருவாங்க. அவங்கள கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி சரிபொலைய சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பேரண்ட்ஸுக்கு அல்லது ஆன்மீக தலைவருக்கு அல்லது அவர் யாருக்கு கீழால் இருக்கிறாரோ அவருக்கு இருக்கிறது என்பதை ஆழமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சரி, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டோம். ஆதாரத்தின் அடிப்படையில் வாலிபர்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை புரிந்து கொண்டோம். இப்ப மேல சொன்ன சம்பவத்தில எல்லாம் வாலிபர்கள் பிரச்சனையை கொண்டுட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. இந்த பிரச்சனை வந்தாங்க, ரசூலுல்லாஹ் தீர்வு சொன்னாங்க. இப்போ நம்மட சமூகத்தில் உள்ள வாலிபர்களை வழிகாட்டுறதா இருந்தா எத்தனை பேர் பிரச்சனையை சொல்றதுக்கு ஆள் இல்லை, சொல்றாங்க இல்லை, அல்லது கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குதுண்டா. இப்போ நம்ம பிரச்சனையை இனங்காண வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். பிரச்சனையை இனங்கண்டாதான் வழிகாட்ட முடியும், நோய் என்னன்னு தெரிஞ்சாதான் மருந்து கொடுக்க முடியும். இப்போ நம்முடைய வாலிப சமூகத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு வாழ்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டு சமூகத்தின் வாலிபர்களின் பிரச்சனை என்ன, அதனை எப்படி இனங்காண்பது? கண்டால்தான் பொறுப்புதாரிகளாக நாங்களும் சரியான மருந்தை கொடுக்கலாம், அவங்களும் சரியான மருந்தை தேடி போவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இடத்திலே மிக முக்கியமான சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் வாலிபர்களை கையாளுகிறவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது வாலிபர்களுக்கு எந்த காலத்திலும் சவால்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அன்று உள்ள சவால்கள் அல்ல இன்று உள்ள சவால்கள். ஒரு 50, 60 அல்லது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால் ஊரில் அல்லது நம்மளோட வாப்பாட காலங்களில் புள்ள வழிகட்டு போகிறாருண்டா
அவரை தெரியும். அவர் உதாரணமாக வாப்பா என்ன செய்வார், 2 நாள் அவளை ஃபாலோ பண்ணால் கண்டுபிடிச்சிடலும் யாரோட சுற்றுறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வாராரு. அடுத்த நாளைக்கு போய்ட்டு சொல்லுவார், நீ அவனோட சேரக்கூடாது, நீ அவனோட கதைக்கக்கூடாது என்று சொல்லுவார். அதுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு போய்ட்டு சொல்லுவார், நீங்கள் எங்களோட மகனை இங்கெல்லாம் கூட்டி போகக்கூடாது, இப்படியும் செய்யக்கூடாது என்று சொல்லி அன்று உள்ள வாலிபர்கள் எப்படி வழி தவறுறாங்க, எப்படி பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்கன்னு கண்டுபிடிக்க இயலும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அதாவது நான் என்ன சொல்கிறேன்டா, அன்றைக்கு வாலிபர்கள் வழி தவறினார்கள். ஆனால் என்னென்று நமக்கு தெளிவான பிரச்சனை தெரியும், யார் பிரச்சனைக்காரன்னு தெரியும், எந்த சைத்தாண்ட வலையில என்ற புள்ள மாட்டுப்பட்டிக்கிறான்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்மட வாலிபர்கள் மாட்டுப்பட்டிருக்கிறது தெரிஞ்ச சைத்தான்கள் அல்ல, மாய வலைகள். இவன் வழி கேட்டுக்கிட்டு தான் போகிறான், இவன் தவறிக்கிட்டு தான் போகிறான். ஆனால் இவனுக்கு தெரியாது என்ன கெடுக்கிறது யாருண்டு, இவன் வாப்பாக்கு தெரியாது இவனை கெடுக்கிறது யாருண்டு. சிம்டம்ஸ் மட்டும்தான் விளங்கும். வெளியில் இவர் தூங்காமல் இருப்பார், அல்லது ஒரே யோசனையில் இருப்பார், படிக்கிறதுல கவனம் செலுத்த இல்லாமல் இருக்கும். இப்படி இவர செயற்பாடுகள் விளங்கும், இவர் எங்கேயோ பிரச்சனையில் இருக்கிறாருண்டு. ஆனால் கெடுக்கிறவன் யாருன்னு தெரியாது. அன்று உள்ள வாலிபர்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். உதாரணமாக அன்றைக்கு ஒரு பொடியன் இருந்தால் நான் கெட்டவன் தெரியும், ஏண்டா நான் என்ன விஷயங்களில் ஈடுபடுறேன், சிகரெட் குடிக்கிறேன் கெட்டவன், சாராயம் குடிக்கிறேன் கெட்டவன் அவருக்கு தெரியும். அவரை திருத்தலாம், நீங்கள் இதை செய்றீங்க, இந்த பாவத்தை செய்றீங்க, வெளியே வாங்கண்டு. இன்றைக்குள்ள பொடியமார் தொலை வராங்க இல்லை, படிக்கிறாங்க இல்லை, சமூக விஷயங்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் பொறுப்புதாரிகளுக்கு விளங்குதில்லை எங்கள் பிரச்சனைண்டு. இவரை வழிகெடுக்கிறது யாரு, யார்கிட்ட பேர்ல சொல்றது தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இடத்திலே மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே படித்த திறமையான அறிவார்ந்த மனிதர்கள், அது மட்டுமல்ல மனித மனங்களை படித்த, சைக்காலஜி தெரிந்த, ஒரு மனிதனுடைய ஆசாபாசங்களை தெரிந்த, மனித பலவீனங்களை தெரிந்த பெரிய ஒரு சக்தியின் பின்னால் நம்முடைய சமூகம் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வாலிபர்கள் இப்பொழுது அகப்பட்டு கொண்டிருக்கிற சிக்கல் நாங்கள் 50-60 வருடங்களுக்கு முன்னால் சந்தித்த சிக்கல் அல்ல. இப்பொழுது அவர்களுடைய நிறைய பிரச்சனைகள், அதாவது அவர்களுடைய நிறைய இந்த சவால்கள் அல்லது மாய வலைகள் இருக்கின்றன, அவை நிறைய இருக்கின்றன. அவற்றுக்கு ஒற்றை பெயர் சொல்வதாக இருந்தால் அவர்கள் அகப்பட்டு கொண்டிருப்பது ஒரு சிந்தனை போரில், ஒரு சிந்தனை போர், அல்லது இன்னொரு சொல்லில் சொல்வார்கள் ஒரு கலாசார போராட்டம். ஒரு கலாசார போராட்டத்திற்குள், ஒரு சிந்தனை போருக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனை போரில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நேரடியான போரில் எதிரிய தெரியும், அவர் என்ன வச்சுட்டு இருக்கிறாருன்னு தெரியும், அவர் எப்படி தாக்குவார்னு தெரியும், எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறாருன்னு தெரியும். சிந்தனை போரில் எதிரி யாருன்னு தெரியாது, எங்கால தாக்கப்படுறோம்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் சிந்தனை போரில் எதிரி சிந்தனை. உங்களோட சிந்தனைக்கு எதிராக இன்னொரு சிந்தனை வந்து உங்களை கவர் பண்ணுது. சிந்திக்கிறது யாரு? நீங்கள். அப்போ உங்களுக்கு எதிரி யாரு? நீங்கள். நீங்களே உங்களுக்கு எதிரியாக வாழ்கிற ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய செலவுகளிலே, மிகப்பெரிய திட்டமிடல்களிலே, மிகப்பெரிய கல்வி சார்ந்த, புலமை சார்ந்த, மனித உளவியல்களை தெரிந்த மனிதர்களை வைத்து ஆக்கப்படுகிற மிகப்பெரிய சிந்தனை போருக்கு பின்னால் நம்முடைய வாலிப சமூகம் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிரி தெரியாத ஒரு சிந்தனை போர். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு எதிரியான ஒரு சிந்தனை போர். அவனே நினைக்கிறான் இதை விட்டு தப்பணுண்டு ஏழாம இருக்குது, எடிக்ஷன் நம்ம சொல்றோம், அடிமையாகிறான் என்று சொல்கிறோம். அதில் இருந்து அவருக்கு விளங்குது, தொடர்ச்சியாக அந்த லைஃபை பார்த்தா தொழுகை இல்லை, குர்ஆன் இல்லை, நல்ல விஷயங்கள் இல்லை, தப்பணும்னு நினைக்கிறாரு. திரும்ப போய்த்து அதே வலையில் மாட்டிக்கிறாரு. ஏனென்றால் இவருடைய எதிரி இவருடைய மண்டைக்குள்ளே இருக்கிறாரு. அதுதான் இன்று வாலிப சமூகம் சந்திக்கிற மிக சவாலான சிந்தனை போர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் இன்று நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பயான் நிகழ்ச்சியிலே அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, பெண்கள் இப்படி நடக்கிறாங்க, வாலிபர்கள் இப்படி நடக்கிறாங்க, நான் குறை சொல்லாமல் ரூட் காசஸ், அடிப்படையான காரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படைகளை தெரிந்தால்தான் நாங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் எடுக்க முடியும். சும்மா குறை சொல்றது மாத்திரம் இல்லாமல் வேற எங்கண்டு பிடிச்சு கொள்ளணும். உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா, இப்ப அதாவது அந்த பேசிக் தெரியாம நம்ம பிரச்சனையை தீர்க்க போனா தீர்க்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஆள் டைப் பண்றாரு கம்ப்யூட்டர்ல, ஒரு 10 பக்கம் டைப் பண்ணிட்டாரு, அதில் 2-3 டைப்பிங் மிஸ்டேக் வந்துட்டு.
இப்போ அதை பிடிஎஃபாக மாற்றி இப்போ பிரிண்ட் எடுக்கிறாரு, மிஷினில் போட்டு பிரிண்ட் எடுக்கிறாரு. பிரிண்டில் என்ன வரும்? பிழையாக தான் பிரிண்ட் வரும். ஏன்னா இவர் டைப் பண்ணத்தில் பிரச்சனை. பிரிண்ட் எடுத்து பார்த்துட்டு பிழையாயிட்டு அப்படின்னு வீசி போட்டு இன்னொரு தடவை பிரிண்ட் எடுக்கிறாரு. அப்போயும் அது பிழையாக தான் வரும். ஏனெண்டா அங்கே பிரச்சனை அங்கே இல்லை. சரி, இந்த எங்கட பிரிண்டர் சரியில்லையாக்கும்ட்டு ஊரில் உள்ள பெரிய கம்யூனிகேஷனுக்கு போய்த்து பிரிண்ட் எடுக்கிறாரு. அவர் உலகத்தில் எங்கே போய்த்து பிரிண்ட் எடுத்தாலும் பிரிண்ட் பிழையாக தான் வரும். ஏனெண்டா அவர் டைப்பிங் மிஸ்டேக்கை திருத்தலை, பேசிக்காக திருத்தணும். இன்று நம்முடைய சமூகத்தில் நிறைய குறைகள் சொல்லப்படுகிறது. பிரிண்ட் எங்கே எடுத்தாலும் பிரிண்ட் சரியில்லை, எல்லா பிரிண்ட்டும் பிழையாத்தான் அடிக்குது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். டைப்பிங் மிஸ்டேக்கை திருத்துவதற்கான அடிப்படை தேவைகளை நாங்கள் கற்பது கிடையாது, நாங்கள் உணர்வது கிடையாது, தெளிவு கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது அதற்கான முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இந்த சமூகத்தில் இன்று அதாவது பெற்றோர் சும்மா 19 புள்ள தொலை மாட்டிக்குது, ஓத மாட்டிக்குது, படிக்க மாட்டிக்குது என்று குறை சொல்வதை தாண்டி நம்மட புள்ள என்ன பிரச்சனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவன் அந்த சிந்தனை போர் எவ்வளவு தூரம் அவனை பாதித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன புள்ள வளர்றது, முதலாவது அவர் மாற்ற சிந்தனை போர் கேம் அடிக்ஷன். முதலாவது பிள்ளைக்கு நம்ம பழக்கிறது ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இல்லை, சும்மா நம்மளோட பொழுதுபோக்குக்காக வேண்டி கேம் விளையாட கொடுப்போம். கேம் அடிக்ஷனுக்குள்ளே மாறுறார். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு கேம் எப்படி உருவாக்கப்படுது? கேம் ஒன்று உருவாக்கப்படுறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி என்ன, யார் அதை உருவாக்குறாங்க அன்பார்ந்து. நம்ம சொல்கிறோம் சும்மா கேம் விளையாட வேணாம், சும்மா ஃபோனை வைண்டா அந்த வயசில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தப்பே இல்லாது. அப்படியான பிரச்சனையில் அவர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கேமை உருவாக்குறது சும்மா என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் இல்லை. அதுக்கு பின்னால் பிஹேவியரல் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. அதாவது மனுஷன் பண்பு சம்பந்தமாக படித்தவங்க இருக்கிறாங்க. இவனுக்கு என்ன கலரை காட்டினா பிடிக்கும், அதாவது இந்த கேம்ட டார்கெட் 10 வயசு பிள்ளைய பிடிக்கணுமா இருந்தால் 10 வயசு பிள்ளையோட பிஹேவியருக்கு என்னென்ன பொருந்தும், எந்த காட்சி வச்சா பிடிக்கும், எந்த கலர் வச்சா பிடிக்கும், என்ன விளையாட்டு வச்சா பிடிக்கும், இப்படி எல்லா விஷயங்களும் ஆய்வு செய்யப்பட்டு லட்சங்களில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டு உருவாக்குற ஒரு போர், ஒரு கேமை எடுத்துக்கிட்டு சும்மா விளையாடாதன்னு சொன்னால் அவனுக்கு விளையாடாமல் இருக்க இயலாது. ஏண்டா அவன் நோய் தெரிந்த ஒரு டாக்டரால் தான் மருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் பலவீனம் தெரிந்த ஒரு ஆள் அதனை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நீங்கள் சும்மா வெறும் வார்த்தைகளால் அவனை காப்பாற்ற முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிஹேவியரல் சைக்காலஜி, அதே போல கேம்ஸுக்கு லெவல்களை வைத்து ரிவார்டிங் சிஸ்டம் என்ற அடிப்படையில் பரிசுகளாக இந்த லெவலுக்கு போனால் இது, இந்த லெவலுக்கு போனால் இது என்று பரிசுகளை கொடுத்து இப்படியே பெரிய ஒரு மாஃபியா, பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அதற்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த எந்த அறிவும் இல்லாமல் வாலிபர்களை குறை சொல்லுவோமாக இருந்தால் ஏற்கனவே நான் சொன்ன பிரிண்ட் எடுத்துக்கொண்டே இருப்போம், டைப்பிங் மிஸ்டேக் திருந்தாது. அது போன்ற ஒரு நிலைமை தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு புக் இருக்கிறது, ஹூக் அப்படின்ற ஒரு புக், HOOKED, ஹூக் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதுல அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய மொத்த விஷயமும் இன்றைக்கு எப்படி ஹேபிட் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ். ஒரு மனுஷன் இருக்கிறாரு, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பழக்கம் இல்லை, நாளையில இருந்து எனக்கு ஒரு பழக்கத்தை கொண்டு வரணுமா இருந்தா ஒரு நாளும் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பார்க்க வைக்கணும், கேம்ஸ் விளையாட வைக்கணுமா இருந்தா ஹேபிட் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி அந்த புக்கில் விளக்கப்படுத்துகிறார். 4 பிரதானமான அம்சங்களை வைத்து அதை விளக்கப்படுத்த போனால் டைம் பேத்துரும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். ட்ரிகர், ஆக்ஷன், ரிவார்ட், இன்வெஸ்ட்மெண்ட் என்ற 4 அடிப்படைகளை வைத்துத்தான் உலகத்தின் பெரும் பெரும் கம்பெனிகள் கேம்ஸுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லது இந்த சோசியல் மீடியா எப்ஸ்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக ஃபோனில் வரக்கூடிய முக்கியமான எப்ஸ் எல்லாமே என்னென்று சொன்னால் இந்த விஷயங்களை மையமாகிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரிகர் வரும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுதான் ட்ரிகர், உங்களை பார்க்க வைக்கும். அதே போல் ஒரு ஆக்ஷன், நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, இப்படி திறந்த உடனே பார்க்குற மாதிரி விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நான் பின்னால் சோசியல் மீடியா சம்மந்தமாக பேசுகிற பொழுது அதை விளக்கப்படுத்துகிறேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபேஸ்புக் அதிகமாக பாவிக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு லாக் அவுட் பண்ணிட்டு வந்து திரும்ப ஃபேஸ்புக்கு பாஸ்வேர்டு கொடுத்து போகிறதுக்கு பழகி பாருங்கள். உங்களோட எத்தனை அவர் ஒவ்வொரு நாளும் மிச்சப்படுதுன்னு நீங்கள் விளங்கிடுவீங்க. நீங்கள் திறந்த உடனே ஃபேஸ்புக் வரத்தால் தான் அதிகமான நேரம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருக்கிறீங்க. லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டு திரும்ப பாஸ்வேர்டு கொடுத்து போகிறதா இருந்தால் உங்களோட மனசு போகாது, மாற்றப்பட்டுரும். அது கூட செய்ய விடாமல் உங்களுக்கு முடியாத அளவு இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு ரிவார்ட்னா என்ன? உங்களோட மனசுக்கு பிடிச்சமான விஷயம், ஒரு விளையாட்டு வருது, வேற ஒரு விஷயம் வருது, அங்கே உள்ள ஜோக் வருது, இங்கே உள்ள ஜோக் வருது, திடீர்னு ஸ்கூல் விஷயம் வருது, திடீர்னு அரசாங்க விஷயம் வருது, இப்படி மாறி 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 என்டர்டெயின்மெண்ட் வந்து கொண்டே இருக்க
அதற்குள் நீங்கள் அடிமையாகி கொண்டிருப்பீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு பிறகு நீங்கள் பல மணித்தியாலங்களை செலவழித்து, உதாரணமாக ஒரு ஆள் ஃபேஸ்புக்கை சரி இன்றைக்கு பயானை கேட்டுட்டு ஃபேஸ்புக்கில் இந்த தூரமாகும் நினைச்சா அவருக்கு தூரமாகலா ஏண்டா அதிலிருந்து வெளியே வந்த அவருக்கு இப்போ 4000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அவருக்கு நினைப்பு என்னண்டா, ஃபேஸ்புக் விட்டு வெளியே வந்து 4000 பேரும் கோச்சிட்டு தற்கொலை செஞ்சிருவாண்டு அவர் நினைப்பார். 4000 பேரை ஃப்ரெண்ட்ஸை நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன், எப்படி விட்டுட்டு வாரது? உங்களுடைய டைமை இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வச்சு இப்போ அதிலிருந்து வெளியே வரல, ஆழத்துக்கு போயிட்டீங்க. சரி ஏதோ இருந்துட்டு போவோம், நடந்து முடிஞ்சுது, அந்த முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடி எதுக்குன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி நிலைமையில செத்து போயாச்சு, பாவம் செஞ்சாச்சு, இதுக்கு பிறகு என்னன்ற நிலைமைக்கு நம்முடைய சமூகம் ஆளாகி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் இந்த கேம்ஸுக்கு இப்படி அடிமையாகிறாங்க. நம்ம சும்மா கேம்ஸ் விளையாடுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த கேம்ஸ் விளையாட வைக்கிறதுக்கான அந்த ஹெபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு செயற்பாடு நடந்து தான் அது உருவாக்கப்படுது. அது நமக்கு தெரியாமல் சும்மா விளையாடாதன்னு சொன்னால் அதிலிருந்து காப்பாற்ற முடியாது. இந்த அறிவு நான் உங்களுக்கு அடிப்படைகளை சொல்லி கொண்டு வருகிறேன். இதனால் புள்ள எடிக்ட் ஆகிறாரு, அவருடைய ஃபிசிக்கல் ஹெல்த் உடம்பு பாதிக்கப்படுது, வெளியில் போய் விளையாடுறாரு இல்லை, ஒரே ஃபோன் பார்த்து கண்ணு பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, அதே மாதிரி தூக்கத்தில் பிரச்சனை வருது, அதே மாதிரி அடிக்கடி கோபம் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக உருவாகிறார்கள். அதே போல படிப்பிலே கல்வியிலே வீழ்ச்சி அடையக்கூடிய பிள்ளைகளாக உருவாகிறார்கள். சோசியல் ஐசோலேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சமூக தனிமைகளுக்கு ஆளாகிறார்கள். யாரோடையும் போய்த்து பழகிற இல்லை, யாரோடையும் போய்த்து பேசுறது இல்லை, வீட்டிலேயே இருந்து அதிகமான நேரம் ரூமில், அதிகமான நேரம் தனிமையில், யாராவது பேசினாலும் அவங்களோட பேச விருப்பம் இல்லை. இப்படியான ஒரு நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது முதலாவது விஷயம். என்ன, இந்த கேம் அடிக்ஷனில் இருந்து பாதுகாக்கணுமா இருந்தால் இந்த அறிவு நமக்கு தேவை. நம்ம இதை விட பெரிய ஒரு சைக்காலஜியெல்லாம் படிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இது நான் உங்களுக்கு கேள்விகளை தருகிறேன். இதற்கு இதுதான் தீர்வு என்று சொல்ல முடியாது. இதனை முதலாவதாக விழிப்புணர்வாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது அம்சம்தான் இந்த ஃபோன் அடிக்ஷன். இப்போ ஃபோன், என் புள்ள ஃபோன் பார்க்குறாரு, ஃபோன் வாங்கி கொடுக்காட்டி சண்டை பிடிக்கிறான், தூங்குறானும் இல்லை, சாப்பிட்றானும் இல்லை என்று பிள்ளைகளை குறை சொல்கிறோம். அல்லது இன்னொரு வகையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாம் விடிய ஃபோன் பேசுகிறாங்க என்று சமூகத்தின் குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். உண்மைதான், அந்த குறைகள் இருக்கிறது தான். ஆனால் இப்போ நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவனுக்குள்ள சவால் நம்மட சவால் மாதிரி இல்லை. உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் கை கொடுக்க வேண்டி இருக்குது. உங்களோட புள்ள சந்திக்கிறது, நீங்கள் சந்தித்தது ஒரு சின்ன பூனண்டா, அவன் சந்திக்கிறது யானையை. பூனையை நீங்கள் விரட்டின மாதிரி யானையை அவனால் விரட்ட முடியாது. ஃபோனுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் லேசிப்பட்ட உளவியல் அல்ல. ஒரு ஃபோனில் உருவாக்கப்படுகிற எப்ஸுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் சாதாரண உளவியல் அல்ல. அதாவது ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், ஸ்மார்ட் ஃபோன் எப்படி எந்த அளவு தூரம் மனிதனை பாதிச்சிருக்குதுன்னு சொன்னால், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய 85% விடிஞ்சு எழும்பி 15 நிமிஷத்துக்குள்ள அதை பாவிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். 15 நிமிஷம் கூட அதை விட்டு அவருக்கு கண்ணை முழிச்சா 15 நிமிஷம் கூட அவரால் அதிலிருந்து தூரமாக இருக்க முடியாது. எழும்பி முதலாவது அதை தொட்டு பார்த்து அதில் பறக்கத்தை எடுத்தால்தான் அவருக்கு காலை விடியும் என்ற நிலைமையில் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ என்ன பிரச்சனைண்டா, இந்த ஃபோன் உள்ளுக்குள்ள முந்தி இருந்தது ஒரு வகையான 1-2 பிரச்சனைகள் தான். இன்றைக்கு சினிமா ஃபோனுக்குள்ளே வந்து அந்த காலத்தில் உள்ள மாதிரி இல்லை. இன்றைக்கு உள்ள விஷயம் நான் சொல்ல வருகிறேன் என்றால், இப்போ அன்றைக்கு உள்ள குர்ஆன் வசனம் இருக்குது, அதாவது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பெண்ணை பார்க்காதீர்கள் என்ற அந்த காலத்து வசனத்தை விளங்கியது போல, அமல்படுத்தியது போல சாதாரணமாக இன்றைய வாலிபனால் அந்த வசனத்தை அமுல்படுத்த முடியாது. அப்படி என்றால் அமுல்படுத்த கஷ்டமான்று நான் சொல்ல வரவில்லை. நான் அவர்களுடைய அந்த சவாலின் அந்த ஒரு பாரதூரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அந்த காலத்தில் உள்ள வசனத்தை பின்பற்றியதன் எளிமை இன்று இல்லை நம்முடைய வாலிபர்களுக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சினிமாவுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு படித்த படை இருக்கிறது. அதன் ஒவ்வொரு அம்சமும் திட்டமிட்டு வருடக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே செலவழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெரிய யானையை முகம் கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு யானை அளவு ஈமான் தேவை. நீங்க தப்பிட்டீங்க. ஒரு 1900க்கு முன்னுக்கு 1980க்கு முன்னுக்கு பிறந்தவர்கள், 2000க்கு பின்னால் பிறந்தவர்களுக்கு சாதாரண ஈமான் இருந்து போதாது, மிகப்பெரிய ஈமான் தேவைப்படுகிறது. இன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்கள், இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து பாருங்களேன். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், பார்வையை தாழ்த்திக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த வசனத்தை விளங்குனா, அல்லது 1950 அந்த வசனத்தை விளங்குனா யாரை பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னால் ரோட்டில் போகிற பொம்பளை,
பெரும்பாலும் நம்மட ஊர்களில் ரோட்டில் போச்சில் பெரும்பாலும் எல்லாத்தையும் மறைச்சி முகத்தை மட்டும் காட்டிட்டு போகக்கூடிய பொம்பளை, பெருசாக மேக்கப் எல்லாம் பண்ணாமல் ஊரில் நடமாடக்கூடிய பொம்பளையைத்தான் நீங்கள் பார்வையை தாழ்த்துங்கன்னு அந்த வசனம் முதலாவது இறங்கிச்சு. இன்றைக்கு அந்த வசனத்திட பாரதூரம் சாதாரணமானதல்ல. இவர் முந்தி பொண்ணை பார்க்கணுமா, இந்த ரோட்டுக்கு இறங்கணும், இவங்களை முகம் கொடுக்கணும், அல்லது பப்ளிக்காக நிறைய நேரம் பார்க்க முடியாது, இப்படி போகிற வழியில் பார்த்துட்டு போகிறது. இதுதான் அந்த காலத்தில் அதிலிருந்து தப்புவதற்கான வழி. இன்றைக்கு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அழகழகாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஒரு படத்திற்காக, ஒரு பாட்டிற்காக பெரிய ஒரு டீம் சேருகிறது. அழகான ஆண்களை, அழகான பெண்களை தெரிவு செய்கிறார்கள். அவர்களுக்கென்று மேக்கப் ஆர்டிஸ்டுகள் கொண்டு வரப்பட்டு இன்னும் அழகூட்டப்படுகிறார்கள். அந்த அழகான பெண்களை காட்டுவதற்கு, கவிதை எழுதுவதற்கு மிகச்சிறந்த கவிஞர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அந்த கவிதையை பாட்டாக்குவதற்கு மிகப்பெரிய பாடலாசிரியர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த பாட்டை இன்னும் காதுக்கு குளிர்மையாக கொடுப்பதற்கு இசையமைப்பாளர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவ்வளவையும் சேர்ந்து அந்த காட்சியை காட்டுவதற்கு உலகின் தலை சிறந்த சுற்றுலா தலங்களை கொண்டு போய் மிக அழகான இயற்கை காட்சிகளுக்கு முன்னால் வைத்து ஆட வைத்து நடனமாட வைத்து, ரோட்டில் போய்த்து பார்க்க தேவையில்லை, கொழும்புக்கு போய்த்து பார்க்க தேவையில்லை, அமெரிக்காவுக்கு போய்த்து பார்க்க தேவையில்லை, உங்களோட வீட்டுக்குள்ளே உங்களோட ரூமுக்குள்ளேயே காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு போராட்டத்தை உங்கள் பிள்ளை சந்தித்து கொண்டிருக்கிறான். அப்படியான ஒரு அசாதாரணமான பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் வெறுமனே ஃபோன் பார்க்கிறான் என்றால் அவன் பார்க்க வைக்கப்படுகிறான். அவன் திட்டமிட்டு அந்த சதிவலைக்குள் ஆளாக்கப்படுகிறான். அவனை வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்று நம் சமூகத்திலே அதற்கான என்ன தீர்வு இருக்கிறது? சமூகத்தின் பொறுப்புதாரிகளிடம் அதற்கான என்ன தீர்வு இருக்கிறது? அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, சோசியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். டவுன்லோட் பண்ண உடனே ஃபோனுக்கு வந்து ஆப் உண்டு. அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் பெருசு. உங்களுக்கு தெரியுமா? ஃபேஸ்புக்கில் வார நோட்டிஃபிகேஷன் சிவப்பு கலரில் இருக்கும், வெள்ளை ஸ்க்ரீனில் சிவப்பு கலரில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது ஏன் சிவப்பு கலரில் இருக்குதுன்னு தெரியுமா? மனுஷனுக்கு இயற்கையாக இரத்த கலரில் அவதானம் கூட, இரத்த வார விஷயத்தில் அவதானம் கூட. அதனால தான் வாகனத்துக்கு ரோட்டில் எல்லாம் சோப்பு லைட் போடுவாங்க, அவங்க நிப்பாட்டுறதுக்கு. ஏண்டா சொகப்பை கண்டா இயற்கையாக மனுஷ மனம், அந்த இரத்தத்துக்கு பயந்த மனம் பயப்படும், டக்குண்டு அதற்கு அலர்ட் கொடுக்கும், டக்குண்டு அதை பார்த்துரும். அப்படின்ற ஒரு உளவியலுக்காகத்தான் உங்களோட ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சோப்பு கலரில் வருது. திறந்த உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு கண் போகும். அன்பார்ந்த இஸ்லாமிய சூழல் இப்படி ஒத்தையாக பேசுவதாக இருந்தால் மிகப்பெரிய சவால்களை நம்முடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யானை பிரச்சனையாக வருகிறது. நம்ம ஊதி அதை இல்லாமல் என்று சொல்கிற மாதிரி அதை பார்க்காதன்னு சொல்கிறோம். நாங்கள் யானையை ஊதி எல்லாம் திரட்ட முடியாது. மிகப்பெரிய யானையை எதிர்ப்பதற்கான ஈமானிய பலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது சம்பந்தமாக இன்னும் பேசுவதாக இருந்தால் நிறைய செய்திகள் இருக்கிறது. நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால் அந்த பகுதியை, முதலாவது கேம் அடிக்ஷன், அடுத்தது ஃபோன் அடிக்ஷன். நான் சொல்ல வருவது ஃபோன் பார்க்கிறதே குறை சொல்லாமல் இவ்வளவு பெரிய சதிவலைக்குள் இருக்கிற பிள்ளைய நம்ம எப்படி காப்பாற்றுறது என்று நம்ம படிக்க வேண்டி யோசிக்க வேண்டி இருக்கிறது. யோசித்தால்தான் அந்த வாலிபத்தை வழிகாட்ட முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மூன்றாவது இருக்கிறது தான் ட்ரக் அடிக்ஷன். இன்றைய சமூகத்திலே வேண்டுமென்று, அதாவது இதனை நான் பேசுகிற பொழுது கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். பொதுவாக நான் இலங்கை நாட்டை மட்டும் வைத்து பேசவில்லை. உலக அரங்கத்திலேயே நடைபெறுகிற மிகப்பெரிய சதிதான், பெரிய மட்டங்களுக்கு தெரிந்தும் விடப்படுகிற ஒரு சதிதான், அதனை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறைந்த ஒரு சதிதான் இந்த ட்ரக் அடிக்ஷன். அதாவது உங்களோட பிள்ளையிட கையை காலை உடைச்சா அவர் ஊனம், நீங்கள் உங்களோட பிள்ளையோட கையை ஒருத்தன் உடைச்சா விட மாட்டீங்க, அவனோட காலை உடைச்சா நீங்கள் விட மாட்டீங்க. அவனை சிந்தனை ஊனமுற்றவனாக மாற்றுவது தான் ட்ரக் அடிக்ஷன். அவருக்கு சிந்தனையால் எழுப்பி நடக்க இயலாது. அவருக்கு இப்போ கால் உடைஞ்சவருக்கு எப்படி எழுப்பி நடக்க இயலாதோ, ஓட இயலாதோ, கை உடைஞ்சவனுக்கு எப்படி கையை தூக்க இயலாதோ, ஒரு விஷயத்தை ஒரு சின்ன விஷயத்தை கூட பிடிச்சி இழுக்க இயலாதோ, அதை மாதிரி அவர் 24 hours வேறொரு உலகத்தில் இருப்பார். கை நல்லா இருக்கும், கால் நல்லா இருக்கும். அவர் சிந்தனையால் ஊனமுற்றவர். அவருக்கு சமூகத்தில் யாரை கொண்டாலும் அவருக்கு யோசனை இல்லை. முஸ்லீம் சமூகத்துக்கோ அவர் இஸ்லாத்துக்கு மட்டுமில்லை, எந்த வாலிப சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த சமூகத்திற்கு என்ன நடந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. காலையில் வேலைக்கு போவார், சல்லி எடுப்பார், அன்றைக்கு ட்ரக்ஸை வாங்குவார், இரவைக்கு அவருடைய சொர்க்கத்தில் வாழ்ந்து விடுவார். இப்படி
கேள்வி கேட்காத வாலிபர்களை, சமூகத்தின் கஷ்டங்களுக்கு குரல் கொடுக்காத வாலிபர்களை, இந்த சமூக பிரச்சனைகள், சமூக அவலங்களுக்கு எதிராக போராடுகிற வாலிபர்களை இல்லாமல் செய்வதற்காக பெரிய இடங்களில் இருந்து விற்கப்படுகிற மிகப்பெரிய மருந்து தான் ட்ரக் எடிக்ஷன். இதனை வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னைய சிந்தனையில் ஊனமுற்றவனாக மாற்றுறதுக்கு, எனக்கு என்ற சமூகம் அளிக்கப்படுற பொழுது கண்ணீர் வராமல் இருக்கிறது, என்ற குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இது எதுவும் தெரியல, நானே என் குடும்பத்துக்கு பாரமாக இருந்து கொண்டிருக்கிறேன், இந்த எந்த சிந்தனையும் இல்லாமல் வாலிபர்கள் வளர்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ட்ரக் அடிக்ஷன் இருக்கிறது. அதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கிட்ட என்ற புள்ள போறாரு, எங்கிருந்து பழகுனாரு, ட்ரக் அடிக்ஷன்ல மாட்டிப்பட்ட ஒருத்தரை சும்மா கூப்பிட்டு தம்பி அதை குடிக்காதீங்கன்னு சொன்னதனால அவரை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு நிறைய புனர்வாழ்வு மையங்கள் இலங்கையிலேயே இருக்கின்றன. அவர்களுக்கு தனியாக மாதக்கணக்கிலே ட்ரீட்மெண்ட் செய்துதான் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கிறது. இப்போ விளங்குதா நம்மளோட வாலிபர்கள் இருக்கிற எந்த பெரிய உலகத்தில் இருக்கிறாங்கண்டு. நம்ம சும்மா லேசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களை அதிலிருந்து காப்பாற்றணும், இதிலிருந்து காப்பாற்றணும்ண்டு. அப்படி அல்ல. அவர்களை அழிப்பதற்காக, அவர்களை நோயாளியாக்குவதற்காக, அவர்களை சிந்தனையில் ஊனமுற்றவர்களாக்குவதற்காக மிகப்பெரிய படை பின்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 3 விஷயமும் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். இப்போ நான் 4வது சொல்ல போகிற விஷயம் அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் கொஞ்சம் கண்ட்ரவர்சியாக மாறிவிடும், கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்திவிடும். இது சமூகத்தில் அதிகம் பேசப்படாத வாலிபர்கள் என்னுடைய பிரச்சனையை நான் உங்களோடு பேசப்போகிறேன். சொல்லுகிற விஷயத்தை அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதுதான் கல்வியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நம்முடைய சமூகத்திலே கல்வியின் விழிப்புணர்வு முந்தி இருந்ததை விட அதிகமான அளவு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. கணிசமான அளவுக்கு பயான்களிலே, ஸ்கூலிலும் பாடசாலையிலும் பள்ளியிலும் கல்வி கல்வி என்று பேசப்படுகிறது. ஆனால் எதை படிக்கணும்னு தெரியாது, படிக்கணும்னு மனசுக்கு விளங்கிட்டு எதை படிக்கணும்னு தெரியாது. படிப்புக்காக தியாகம் செய்யணும்னு மனசுக்குள்ள ஏற்றிக்கிட்டோம், எந்த படிப்புக்காக தியாகம் செய்யணும்னு தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வியால் நம்முடைய வாலிபர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகள் சிலதை நான் உங்களோடு பேசப்போகிறேன். கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். கல்வியின் பெயரால் நம்முடைய வாலிபர்கள் இன்று நம் சமூகத்தில் என்னென்ன குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு நம்முடைய கல்வி முறைகள் காரணமாக இருக்கின்றன. பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய கல்வி முறையில் மாற்றம் வர வேண்டும் என்று எல்லா கல்வியலாளர்களும் யோசிக்கிறார்கள், பேசுகிறார்கள். சிலபஸ்கள் மாறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனை நான் அந்த கோணத்தில் சொல்லவில்லை, ஆன்மீக கோணத்தில் பேசுகிறேன், இஸ்லாத்தின் கோணத்தில் பேசுகிறேன். கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவதாக கலவன் பாடசாலைகள். கலவன் பாடசாலைகளினால் 1ஆம் ஆண்டில் இருந்து O லெவல் வரைக்கும் A லெவல் வரைக்கும் பக்கத்தில் ஆம்பளை பிள்ளையோடு இருந்து படிக்கிற பிள்ளைக்கு வெக்கமில்லாமல் போகிறது. சர்வசாதாரணமாக கதைத்து சிரித்து விளையாடி ஜோக் சொல்லி நக்கல் அடித்து இப்படி அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை போல் அந்த காலத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாது என்றால் அது ஒரு பெரிய விஷயம். அப்படியான சாத்தியம் 100க்கு 5-6% தான் இருக்கும். இன்றைக்கு அழகாக தனித்திருப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்களே செய்து கொடுத்திருக்கிறோம். நாங்களே கொண்டு நம்மளோட பிள்ளையை விட்டுட்டு வாரோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா கலவன் பாடசாலைக்கு அனுப்பக்கூடாதா? கலவன் பாடசாலைக்கு அனுப்புறது ஹராமாண்டு. அது ஒரு வார்த்தையில் சொல்லுகிற தீர்வல்ல, நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எல்லாருமாக சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்பதற்காக சொல்கிறேன். எந்த அளவு தூரம் அதில் ஆபத்து இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன். சின்ன வயசிலிருந்து பழகி பழகி சிரித்து விளையாடி இப்போ 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் நம்ம என்னத்தை சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது. ஏண்டா அவர் வீட்டில் நானாவோட பேசினதை விட அதிகமாக வகுப்பில் உள்ள கூட்டாளியோடு தான் பேசியிருக்கிறாரு. அந்த பொம்பளை புள்ள வீட்டில் வாப்பாவோட பேசினதை விட கூடுதலாக பாடசாலையில் உள்ள பிள்ளை தான் பேசியிருக்கிறாரு. இப்போ வாப்பா இவருக்கு பேசலாம், கூட்டாளியோட பேச வேணாண்டா. இவர் சயின்ஸ் என்ன சொல்லும்டா, அடே வாப்பாவோட தான் நல்ல ஃபிட் இல்லை, வாப்பாவோட தான் கொஞ்சம் கதையை குறைக்கணும், கூட்டாளியோட தான் கூட பேசணும்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவுக்கு நெருக்கம். கிளாஸ்மேட்ஸுகள், வாட்ஸ்அப் குரூப்புகள், கெட் டுகெதர்கள் என்று ஆரம்பித்து 1-2 அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நம்ம பிரச்சனையை தான் பேசுகிறோம். ஏற்கனவே பிரிண்ட் எடுத்த கேஸ் மாதிரி அங்கும் பிரிண்ட் சரியில்லை, இங்கேயும் பிரிண்ட் சரியில்லை என்று பேசுகிறோம். டைப்பிங் மிஸ்டேக் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலவன் பாடசாலைகளினால் மிகப்பெரிய ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மகிட்ட நிறைய பேருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. காலையில் எழும்பி ஓடி கஷ்டப்பட்டு தொழிலுக்கு போக
முன்னுக்க கொண்டு வாசலில் இறக்கிட்டு அப்படியே 1:30 மணிக்கு ஓடி போய்த்து பிள்ளைய கையோட கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறோம். உங்களுடைய முயற்சிகள் பாராட்டுக்குரியது, உங்களுடைய ஆசைகள் பாராட்டுக்குரியன. ஆனால் பெற்றோர்களே, பெற்றோருக்கு பொறுப்பாக இருக்கிற ஆசிரியர்களே, சமூக பொறுப்புதாரிகளே, உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள். இந்த கல்வி முறையை பற்றி எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது யார் உருவாக்கிய கல்வி முறை? எதற்காக உருவாக்கப்பட்ட கல்வி முறை? இந்த கல்வி முறையால் யாரை உருவாக்க விரும்புகிறார்கள்? இந்த கல்வி முறையின் ரிசல்ட்ஸ் என்ன, அவுட்புட் என்ன என்று எப்பொழுதாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? சமூகத்தின் குறைகளை மட்டுமே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. சமூகத்தில் வேரூன்றி இருக்கிற மாய வலைகள் என்று நான் சொன்னேன் அல்லவா, நமக்கே விளங்காத சில பிரச்சனைகள் இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு நூல், வரலாற்று ஒளியின் நிழலில் என்ற ஒரு நூலை பேராதனையிலே முன்னாள் பேராசிரியராக இருந்த MAM அமீன் பேராசிரியர் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதாவது வரலாற்று ஒளியின் நிழலில் என்ற ஒரு நூல். அதிலே ஒரு தலைப்பிட்டிருக்கிறார், உள்ளங்களை குருடாக்கும் கல்வி திட்டங்கள் என்ற ஒரு தலைப்பிலே அவர் சொல்லுகிற முக்கியமான ஒரு செய்தியை கேளுங்கள். அதாவது இந்த கல்வி முறையால் யாரை உருவாக்க விரும்புகிறார்கள் என்று அவர் மேற்கோள் காட்டுகிறார். அவர் சொல்கிறார், 1835 மெக்காலே என்பவரால் தான் இந்தியாவில் இந்த கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது இந்த சிஸ்டம், ஸ்கூலுக்கு போகிறது, ஒரே உடுப்பு, ஒரே மாதிரியாக படிந்த சிஸ்டம் இன்னைக்கு தானே இது உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கிட்டு அவர் அந்த சபையிலே சொன்ன இந்த கல்வியின் நோக்கத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள். நாம் ஆளுகிற, அவர்களுடைய ஆட்சியில தான் ஸ்ரீலங்கா இந்தியாவெல்லாம் இருந்துச்சு. அவர் சொல்கிறார், நாம் ஆளுகிற கோடிக்கணக்கானோருக்கும் நம்ம யாரை ஆள்றோமோ அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வர்க்கத்தினரை, அதாவது நம்ம வெள்ளைக்காரன், அவன் இந்தியாக்காரன் அல்லது ஸ்ரீலங்காக்காரன், 2 பேருக்கும் இடையில இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வர்க்கத்தினரை சாயலிலும் உருவத்திலும் இந்தியரானாலும், அதாவது அவரோட முகவாக்கு நம்மட ஊர், படித்து கொடுக்குற ஸ்கூலில் யாருன்னு கேட்டால் நம்மட மாமி, நம்மட சாட்சி, நம்மட பக்கத்தூரால், அந்த மாவட்டத்தால், ஸ்ரீலங்கா ஆள் தான் படித்து கொடுப்பார், சாயல்ல இலங்கை ஆள். ஆனால் அவங்க யாரை உருவாக்குறாங்க? உருவத்தில் இந்தியர் ஆனாலும் அறிவு, சிந்திக்கிற முறை, சம்பிரதாயம், அவரோட கல்ச்சர், குணம், அவரோட பழக்க வழக்கம், விருப்பு, அவர் எது சரிம்பார், எதை வேணான்னு சொல்வார், இது எல்லாம் முதலியவற்றில் ஆங்கிலேயரை போன்றவராக உருவாக்குவதில் நாம் இப்போது எம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். ஸ்ரீலங்கா பொடி, ஸ்ரீலங்கா உடுப்பு, நம்முடைய ஸ்கூல் முஸ்லீம் பாடசாலை, ஃபர்தா போட்டு புள்ள போகும், தொப்பி போட்டு புள்ள போகும், படித்து கொடுக்குற ஸ்டாஃபில் 3/4 பேர் முஸ்லீம்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அறிவு, அவங்களுடைய சம்பிரதாயம், அவங்களோட குணம், அவங்களோட விருப்பு வெறுப்பு வெள்ளைக்காரண்டதாக இருக்கும். அப்படியான ஒரு கல்வி முறையை உருவாக்குவதுதான் இந்த கல்வி முறையின் நோக்கமாக இருக்கிறது. அவரே உதாரணம் சொல்கிறார். இன்று பாடசாலைகளில் சென்று பாருங்கள். அதாவது என்ன பிரச்சனை அவர் சொல்ல வர்றாருன்னா, கடைசியாக அடுத்த பந்தியிலே அவர் சொல்கிறார், ஐரோப்பாவில் சமயத்துக்கும் விஞ்ஞானத்துறைக்கும் இடையே ஏற்பட்டிருந்த பகைமை காரணமாக ஐரோப்பிய மறுமலர்ச்சியின் பின் அவர்கள் சமயத்தை புறக்கணித்திருந்தார்கள். ஆதலால் அவர்களது கல்வி திட்டத்தில் ஆன்மீக சிந்தனைக்கு போதிய இடமளிக்கவில்லை. அங்கு வளர்ந்தவர்கள் சமய சார்பற்றவர்களாகவே வளர்ந்தனர். ஆதலால் அவர்களின் இலக்கும், அவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியின் இலக்கும் சுயநல நோக்கமும் உலகியல் நலன்களை வளர்ப்பதாக மட்டுமே அமைந்திருந்தது. ஆதலால் அக்கல்வி ஆன்மீக அறிவை, ஆன்மீக உணர்வை, ஆன்மீக செயற்பாடுகளை முற்றாக புறக்கணித்தது என்று சொல்கிறார். ஒரு 4 பக்க கட்டுரை வேணும்டா சொல்லுங்க, உங்களுக்கு தருகிறேன், போட்டோ பிடித்து அல்லது போட்டோ காப்பி பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதில் சொல்ல வருகிற விஷயம் என்னென்றா, இன்றைக்கு மதச்சார்பின்மையை நம்முடைய கல்வி திட்டத்தின் மூலமாக திணித்து கொண்டிருக்கிறார்கள். மதச்சார்பின்மை நம்ம நினைப்போம், அது எப்படி இல்லையே, நம்முடைய ஸ்கூலில் இஸ்லாம் பாடம் இருக்குது, எல்லாம் முஸ்லீம் டீச்சர்ஸ் தானே இருக்கிறாங்க என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இது ஒரு பெரிய தலைப்பு. சுருக்கமாக உங்களுக்கு நான் முடியுமான வரைக்கும் சொல்கிறேன். நான் சொல்ல வந்த அடிப்படையான பிரச்சனைகளில் ஒன்று, இன்றைய நம் சமூகம் முகம் கொடுத்திருக்கிற, நம் வாலிபர்கள் முகம் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த மதச்சார்பின்மையான கல்வி முறை. அது உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ நம்மளோட ஊரில் எல்லாரும் ஸ்கூலில் படித்தவங்க, எல்லாரும் மார்க்கமும் தெரிஞ்சவங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த பள்ளியில் ஒரு பாட்டை நவுது பில்லாஹி மின்ஹா நீங்கள் போட்டுட்டு பாருங்கள், இந்த ஊரே உங்களை அடிக்க வரும். ஏண்டா பள்ளியில் பாட்டு போடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க. மார்க்கம், இதுதான் மார்க்கம் என்று தெளிவு. ஒரு 5 நிமிஷம் பாட்டை போட்டால் மைக்கில் இந்த ஊரே திரண்டும், இன்றைக்கு நாடு முழுக்க நாங்கள் தான் தலைப்பு. ஆனால் வெளியில் போனால் அவ்வளோ ஹோட்டல்லையும் பாட்டு, எல்லா டபுள் மீனிங் உள்ள பாட்டு, எல்லா ஜாதி பாட்டும் ஓடும்.
அது அது ஹோட்டல், கடை செய்கிறோம். இதுதான் செக்யூலரிசம். சுத்தமான மதச்சார்பின்மை. பள்ளிக்குள்ள மதத்தை வச்சுக்கிடுங்க, ரோட்டுக்குள்ள மதத்தை கொண்டு வராதீர்கள். எங்கள் வாழ்க்கையில் மதத்தை கொண்டு வராமல் பள்ளிக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இப்போ மகரிபு தொழுகைக்கு ஒரு அழகான பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையை கொண்டு நீங்கள் பாங்கு சொல்ல வச்சு பாருங்க, என்ன நடக்கும் இந்த ஊரில். அழகான குரலில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையை கொண்டு வந்து பாங்கு சொல்ல வச்சு பாருங்க, இந்த ஊரில் என்ன நடக்கும். ஊரே பற்றி எரியும். என்ன பொம்பளை பிள்ளைக்கு பாங்கு சொல்லலாமாண்டு. அதே ஸ்கூலில் எல்லா ஆம்பளைகளுக்கு முன்னால் பிள்ளைகளும் இருப்பாங்க, பிள்ளையோட பேரண்ட்ஸும் இருப்பாங்க. மேடையில் வைத்து பாட்டு படிக்கிற பிள்ளைகிட்ட பாட்டு படிக்கிறது கூடாதுண்டா இவர் திறமைகளை மழுங்கடிக்கிற ஆசிரியர். இவர் பிள்ளையோட திறமையை ஊக்குவிக்க மாட்டிருக்கிறார். இவங்க இன்னும் மிஞ்சி போய் ஸ்கூலில் பாட்டு படிக்கிறத விட்டு போட்டு சில சமூகம் இருந்தாங்க, என்ன தெரியுமா, அந்த சூப்பர் சிங்கர் சிரசையால் சக்தியால் வச்சு அதில் முஸ்லீம் பொடியை மாற தட்டி போட்டாண்டு இதற்கு பிறகு சிரசையை புறக்கணிப்போம், சூரியனை புறக்கணிப்போம், சக்தியை புறக்கணிப்போம். என்னையா அவங்க இனத்துவேசத்தில் முஸ்லீம் பிள்ளையோட பாட்டு படிக்க எடுக்கலையா? இப்படியான இஸ்லாமிய சிந்தனை உள்ள ஒரு சமூகம் எங்கேருந்து உருவாகுது? நம்ம சிரிக்கிறோம், யோசிக்க வேண்டிய விஷயம். இதுதான் மதச்சார்பின்மை. பள்ளிக்குள்ள நீங்க மதத்தை வச்சுக்கிடுங்க, ரோட்டுக்கு மதத்தை கொண்டு வராதீங்க, வீட்டுக்குள் மார்க்கத்தை கொண்டு வராதீர்கள் என்ற மிகப்பெரிய மதச்சார்பின்மை இந்த சமூகத்தில் கொடுக்கப்பட்டால் அவன் உடம்புல இலங்கையனாக இருப்பார் வாலிபர். நம்மட வீட்டுக்குள்ளதான், நம்மட முகவாக்கிலே தான் இருப்பார். மூளை நம்மட மூளை இல்லை. உங்களோட முகவாக்கு தான் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, வாப்பா மாதிரி அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கிறாரு, உம்மா மாதிரி அச்சடிச்ச மாதிரி இருக்கிறாரு. உடம்புல அச்சடிச்சிருக்கும், மூளை வெள்ளக்காரண்ட மூளை. உள்ளுக்குள்ள சிப்பை மாற்றிட்டான், உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேர் மாற்றியாச்சு. வெளியில் பார்க்கத்தான் உங்களோட சாமான், உள்ளுக்குள்ள உங்களோட சாமான் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு பெரிய தலைப்பு. இன்று பாடசாலைகளிலே பாடத்திட்டத்திலே இஸ்லாம் பாடம் எத்தனை பாடம் போடப்பட்டிருக்குது? பெரும்பாலும் 6லேருந்து 9 வரைக்கும் கிழமையில் 2 நாள், அல்லது மற்ற ஓலவல் ஏலவலுக்கெல்லாம் பார்த்தா கிழமையில் 3 நாள். 9 பாடத்தில் 3 பாடம். ஒரு நாளைக்கு 9 பாடம்டா அதில் ஒரு பாடம். அப்படி 3 நாளைக்கு ஒரு 27 பாடத்தில் 3 பாடம். மொத்தமாக ஒரு 35 பாடம் நடக்குதாக இருந்தாங்க. 45 பாட வேலைகள் ஒரு கிழமையில் 9 பாடப்படி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு 45 பாட வேலை. அதில் ஒரு கிழமையில் 3 சொன்னால் ஒரு 12 அல்லது 13 15 பாட வேலை தான் இஸ்லாம் பாடம். அதில் போய்த்து எனக்கு இஸ்லாம் தெரியும், ஏன் இஸ்லாத்தை படித்து கொடுக்கலுமா? என் இஸ்லாத்தை படித்து கொடுத்தா புள்ள டபிள்யூ. நான் தான் படித்து கொடுப்பேன், நான் நினச்சதை படித்து கொடுக்க இயலாது. எனக்கு இஸ்லாம் தெரியும், நான் இஸ்லாம் பாட ஆசிரியராக இருந்தாலும் நான் சொன்னதை படித்து கொடுக்க இயலாது. நான் சொல்லிக் கொடுப்பேன். உண்மையான மார்க்க விளக்கம் தெரிஞ்சிருந்தா இதுதான் மார்க்க விளக்கம், இது மார்க்ஸுக்கு விளக்கம்னு தெரிஞ்சவர் சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி இல்லாட்டி அதுவும் தெரியாதவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னா இதுதான் மார்க்கம், ஃபுல் கவலையோட, ஃபுல் பக்தியோட, ஃபுல் ஆன்மீக உணர்வோட படித்து கொடுப்பாரு. புள்ள வைத்து கோடடிச்சிட்டு வரும், இஸ்லாம் பாடத்திலேயே எடுக்கும். ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு வரச்சில தொழாமல் வீட்டுக்கு வரும். எக்ஸாம் எழுதிட்டு வார டைம் தொழாமல் வீட்டுக்கு வரும். இஸ்லாம் பாடத்தை வாட்ஸ்அப்பில் யாரோட தன் வகுப்பு பொம்பளை பிள்ளையோட தான் நோட்ஸ் எடுத்து படிப்பாங்க. என்ன பாடம் படிப்பாங்க? இஸ்லாம் பாடம். நோட்ஸ் ஷேர் பண்ணுறது பொம்பளை பிள்ளையோட. என்னென்னு கேட்டால் இஸ்லாம் பாடம் படித்த வள்ளல். இதுதான் இந்த கல்வி முறையால் ஏற்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை. ஒரு ஏலவல் பொடி நான் குறைக்காக சொல்லவில்லை. இந்த கவலை என்னிடமிருந்து உங்களுக்குள் வர வேண்டும், ஒரு விதையாக வந்து இந்த சமூகத்தில் பரவ வேண்டும். அதற்கான தீர்வுகளை படித்த மட்டங்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் ஒரு ஏலவல் பொடியமாறுகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. உலகத்தில் உள்ள அறிவாளிகள் யார்? ஒரு 5 பேர் சொல்லுங்கள். எடுத்த எடுப்பில் அவர் ஏலவல் தானே பொலிட்டிக்கலில் பாடமாக்கின அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, அவர் இவர் ரூசோ என்று அடிக்கடிக்கு கொண்டே செல்வார். எல்லாம் முடிஞ்சுது. ஒரு அரை மணித்தியாலம் சொல்லுங்களேன் எல்லாம் கேட்டு முடிஞ்சா அதுதான் வருது வாயில். அதுக்கு பிறகு அப்போ புகாரி இமாம் மடையனா, இமாம் முஸ்லீம் யார் தோதா, அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இஸ்லாமிய அறிஞர்களையா கேட்டீங்க? அறிஞர்ன்னு கேட்டால் மூளைக்கு யார் வருது? அரிஸ்டோட்டிலும் பிளேட்டோவும் ரூசோவும். நீங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் கேட்டால் தான் புகாரி வருவார். அப்படித்தான் அவங்களுக்கு டியூன் பண்ணி வச்சிருக்குது. இஸ்லாம் பாடத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அந்த விட வரும். வாழ்க்கையில் யாருன்னு கேட்டால் அரிஸ்டோட்டில் தான் வருவார். பள்ளிக்குள்ளே வந்து பயான கேட்டவங்களோட முன்மாதிரி யார் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ். கண்ணீர் வடித்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படியே உச்ச தலைக்கு போவோம் எங்களோட ஈமான் ரசூலுல்லாஹ்ண்டு. வைத்து பார்க்குறது உலகத்தில் உள்ள நமக்கு யார் மாதிரி வரணும்னு ஆசை. நான் மனசுக்கு சொல்கிறது எலோன் மாஸ்க் மாதிரி வரணும், பில்கேட்ஸ் மாதிரி வரணும், அந்த ரொனால்டோ மாதிரி வரணும், ரோல் மாடல் எல்லாம் வேற. பள்ளிக்குள்ள பக்தி. இதுதான் மதச்சார்பின்மை.
என்று புரிந்து கொள்ளுங்கள். நோயை புரிஞ்சு கொள்ளணும், தீர்வு எடுக்கிறதுக்கு, மருந்து கொடுப்பதற்கு நோயை புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய மதச்சார்பின்மையை நோக்கி நம்முடைய கல்வி முறை நம்மை அடித்துச் சென்று கொண்டே இருக்கிறது. இதற்கு அழகான ஒரு தீர்வை அண்மையிலே நான் கேட்ட ஒரு உரையிலே ஒரு அறிஞர் சொன்னார். இஸ்லாமிய இப்போ உங்களுக்கு வரும், சரி இப்போ இஸ்லாமிய கல்வி முறை என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டா அவர் அழகாக சொல்கிறார். நபியுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அதாவது இந்த ரெண்டு விஷயமும் மாறி மாறி குர்ஆன்ல வரும். அல்லாஹ் நபியுடைய பணியை சொல்றான். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அறிவை, ஞானத்தை, வேதத்தை படிச்சு கொடுப்பார். தலீம் வ யுஸக்கீஹிம், இரண்டாவது பணி தஸ்கியா. இன்றைக்கு தலீம் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, வேண்டிய அளவுக்கு கோர்ஸ் இருக்குது, வேண்டிய அளவுக்கு படிப்பு இருக்குது. தஸ்கியா இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, பக்குவம் இல்லை, பேணுதல் இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு இன்றைக்கு, அதாவது அத்தலீமுல் ரூஸ் வ தஸ்கியத்துல் நுஃபூஸ், அறிவு தலைக்கு, தஸ்கியா தான் நப்சுக்கு. மனசு பக்குவப்பட வேண்டும் என்றால் தஸ்கியா கொடுக்க வேண்டும். தஸ்கியா ஆன்மீகத்தில் தான் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா தஸ்கியாவை எப்படி சொல்றான் தெரியுமா? வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா. இப்படி இந்த பிரபஞ்சத்தின் முக்கியமான 7-8 பொருட்களின் மீது சத்தியம் செய்துவிட்டு சொல்கிறான். வனஃப்ஸின் வமா சவ்வாஹா, நஃப்ஸின் மீது, ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை தஸ்கியா செய்தவன் தான் வெற்றி பெற்றவன். இந்த நஃப்ஸு, ஆன்மா, மனசு மாறணுமா இருந்தா அதுக்கு தஸ்கியா தேவை. அந்த தஸ்கியாவை நம்முடைய கல்வி முறைகள் கொடுக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அதை எப்படி கொடுப்பது என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த தஸ்கியா இல்லாததால தான் இன்றைக்கு பாதி பிள்ளைகள் பிரச்சனையில் இருக்கிறாங்க. பரம்பரை முஸ்லீமாக இருக்கிறோம், பள்ளி கெடுக்கலாம் இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் 20 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க, 30 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க, மார்க்கத்துக்காக உசுரை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க எங்கே படித்தாங்க? எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாங்க? எந்த காலேஜுக்கு போனாங்க? எந்த ஓலவல், எந்த ஏலவல் அவங்கள்ட்ட இருந்துச்சு? கிடைத்தது முழுக்க தஸ்கியா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தஸ்கியா இல்லாத ஒரு சமூகம் பக்குவப்பட்ட சமூகமாக இருக்காது, ஒரு ஜோஸ் சமூகமாக இருக்கும். என்ன நடக்கும்? பலஸ்தீனில் பிரச்சனைன்னு சொன்னால் விடிய விடிய கத்துவார். பலஸ்தீனுக்கு அப்படியே இஸ்ரேலை கொல்லணும், அமெரிக்கா கொல்லணும் எல்லாம் சொல்லுவார். அங்கே ஹையா அல் அஸ்ஸலாண்டா அவ்வளோதான் கேஸ். அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், ஒவ்வொரு நாளும் அவ்வளோதான், ஆல் மவுத். விடிஞ்செலும்பி காலையில் ஃபேஸ்புக்கை பார்ப்பார், அந்த கொல்லணுன்னு திரும்ப எழும்புவார், ராவேல அவர் மவுத்து. இப்படியான வாலிப சமூகம் உருவாகுவதன் பின்னால் இருக்கிற காரணம் என்ன? தஸ்கியா இல்லை, பக்குவம் இல்லை. இப்போ உதாரணமாக நம்முடைய சமூகம் அப்படித்தான். இப்போ ஜோஸ், இப்போ உதாரணமாக பள்ளிக்கு ஒரு அவசரமான பிரச்சனை, ஒரு 10 லட்சம் சல்லி சேடித்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு விடிய விடிய நின்று, நாளைக்கு நின்று ஒரு கிழமையில் சல்லி சேர்த்தறதுக்கு ஆள் கேட்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு சபதம் இடுகிறேன், இந்த ஊருக்கும் உங்களுடைய வாலிபர்களுக்கும் ஒரு நல்ல சபதமாக இடுகிறேன். ஏழுமெண்டா இன்றைக்கு மகரிபுக்கு வந்து, இஷாக்கும் வந்து, இப்போ எல்லாம் பயானுக்கு வருவாங்க தானே, அதே கூட்டத்தை சுபகுக்கு எடுத்து காட்டுங்கள். 7 மண்டா சுபகுக்கு எடுத்து காட்டுங்க. நம்ம வரமாட்டோம், ஏன்னா நம்ம ஜோஸ். அப்படியே ஒரு வேகமான சமூகம், கத்துவோம், பெரட்டுவோம், நெருப்பு வைப்போம், எல்லாம் செய்வோம். சோபனைக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்புக்கு, அப்படியே சோசியல் மீடியாவுக்கு போடுறதுக்காக எல்லா ஜோடனையும் செய்வோம். பக்குவம் இல்லை, பேணுதல் இல்லை, தஸ்கியா குறைந்த ஒரு சமூகமாக இந்த கல்வி முறையால் நாங்கள் வளர்ந்து வருகிறோம். ஒரேடியாக கல்வி முறையை மட்டும் சொல்லிவிட முடியாது, அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் உணர்த்தினேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது கேம் எடிக்ஷன், ஃபோன் எடிக்ஷன், கல்வி சம்பந்தமான பிரச்சனை 3 சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்ததாக மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது, ட்ரக் அடிக்ஷன் 4வது. 5வதாக பப்ளிசிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது பிள்ளைகளுக்கு. வாலிபர்களை பக்குவப்படுத்துகிற டைம் அவங்கள்ட்ட நிறைய அவங்க முகம் கொடுக்குற இன்னொரு பிரச்சனை தான் பப்ளிசிட்டி. எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன பெருசாக நினைக்கணும். அவர் பைக் முறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருக்கு தெரியும், நேற்று ஒத்தஞ்சத்தான், முந்தநாத்து ஒத்தஞ்சத்தான்னு தெரியும், இருந்தாலும் அவர் பைக்கை முறுக்குவார். ஏன்னா அவருடைய ஹார்மோன் பப்ளிசிட்டியை தேடுது, அவருடைய ஹார்மோன் பப்ளிசிட்டியை தேடுது. அதே மாதிரி ஃபேமஸ் ஆகணும், வாகனம் வச்சு கொள்ளணும், இப்படின்னு பெரிய பெரிய எண்ணங்களுக்கு பின்னால் வாலிபர்கள் அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணுமே. இல்லை மகன், உங்களுக்கு வயசில் அது கிடைக்கும், அந்த வயசில் அது கிடைக்கும், நீங்கள் சரியாயிருங்கன்னு இந்த பிரச்சனையின் காரணமாக, அதாவது எல்லாருக்கும் முன்னால் நான் பெரிய ஆளாகணும்னு நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகள் நிறைய இருக்குது.
கூட்டாளிமார் பைத்தின்றைக்கு நிறைய பேர் தவறான பாவனைக்கு ஆளாகிறதுக்கு காரணம் என்ன? இவர் கூட்டாளிமார் சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் தொட்டு பாருங்க, இதை கொஞ்சம் நக்கி பாருங்க, இதை கொஞ்சம் நாக்கில் வச்சு பாருங்கன்னு வேணான்னு சொல்லுவார். இப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களை நாங்கள் கழிச்சிருவோம். இப்போ இவருக்கு நான் தனிமைப்பற்று வேண்ட பயம், எல்லாரும் கூட்டாளிமார் தேவை, கொஞ்சம் பார்ப்பாரு. அதுக்கு பிறகு இவரை பார்க்க ஆளே தேவையில்லை, தானா ரோட்டில் சுற்றி திரிவார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பப்ளிசிட்டி பிரச்சனை பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இதனை இனங்காண வேண்டும். இதனை அணுவாக படித்து அதற்கான தீர்வுகளை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ நான் தலைப்பை உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். இப்போ பிரச்சனையான ரூட் கோசஸ் சொன்னேன். இப்போ கேம் அடிக்ஷனுக்கு பின்னால் பெரிய சதி இருக்குது, ஃபோனுக்கு பின்னால் பெரிய சதி இருக்குது, அதற்கு பிறகு ட்ரக் அடிக்ஷனுக்கு பின்னால் உள்ள சதிகள், அதே மாதிரி நம்முடைய கல்வி திட்டத்தால் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையை ஏண்ட 15 வயசு பொடியும் எப்படி முகம் கொடுப்பான்? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நம்மட காலத்தில் உள்ள பிரச்சனையில் இப்போ ஒரு 16 வயசு பொடியன் ஃபோன் பார்க்குறான், பாட்டு கேட்குறான், கேம்ஸ் விளாட்றான், அப்படி இப்படி நம்ம சொன்னமா இருந்தால், நான் சொன்ன இவ்வளவு பெரிய திட்டமிடல்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரிய கல்லை எப்படி நம்மட புள்ள தூக்கும்? நம்ம தான் சப்போர்ட் கொடுக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக இருக்கிற ஒரு 10-15 நிமிடத்திற்குள்ளே முடியுமான அளவுக்கு சுருக்கமான சில தீர்வுகளை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக விழிப்புணர்வு தேவை. அதாவது இப்படித்தான் பிரச்சனை இருக்கிறது என்ற ஆழத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மௌலவி என்னமெல்லாம் சொன்னார் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. திரும்ப ஒரு பயானை கேளுங்க, திரும்ப ஒரு இது சம்பந்தமாக யோசிச்சு பாருங்க. அப்போ ஃபேஸ்புக்கே பாவிக்கக்கூடாதா, வாட்ஸ்அப்பே பாவிக்கக்கூடாதா, என்ன சொன்னார் மௌலவி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா இருந்தால் திரும்ப ஒரு கேளுங்க. நம்ம மடையனாகக்கூடாது என்கிற விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். தேவைக்கு அதை பயன்படுத்தணும் விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விழிப்புணர்விலே 2 பகுதியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது இந்த சிந்தனை போர் பற்றிய விழிப்புணர்வு. சமூகத்தில் இருக்கிறோம், வார எல்லாத்தையும் நம்முடைய மூளைக்கு அனுமதிக்க கூடாது. சிந்தனை போர் ஒன்று நடைபெறுகிறது. நம்மை அறியாமல் நமக்கு பின்னால் மிகப்பெரிய சதிவலைகள் தீட்டப்படுகின்றன. அது என்ன என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை அறிவை முதலாவது எடுக்க வேண்டும். இது முதலாவது தீர்வு. அடுத்ததாக இந்த சிந்தனை போர் என்று சொல்கிற சதிக்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான பேர் இருக்குது. யாரென்று பேர் சொல்ல முடியாது, ஆனால் ஒரே ஒரு பேரை மட்டும் சொல்ல முடியும். இந்த சிந்தனை போருக்கு பின்னால் இருக்கிற ஒரு பேர் தான் ஷைத்தான். இந்த ஷைத்தான் பற்றிய விழிப்புணர்வு நம்ம ஆள்கிட்ட இல்லை. கொஞ்சம் பேர் நினச்சிட்டாங்க ஷைத்தான் வழிகெடுப்பான்டா, அப்படி ரோட்டில் போகிறட்டேன், பள்ளிக்கு போகிறட்டேன், போவாதராண்டு கையை பிடிச்சி கொண்டு வீட்டில் படுக்க வச்சிருவான், அதுதான் ஷைத்தான் வழிகெடுக்கிறான்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஷைத்தான் வழிகெடுப்பான்டா, இவர் நினைக்கிறார் என் வாழ்க்கையில் ஷைத்தானே காண இல்லையே, நான் நல்ல அவுளியா போல, ஷைத்தானே என் வாழ்க்கையில் வந்து இல்லையே. ஷைத்தான் மனுஷ உருவத்தில் வந்து இவரை ரோட்டில் அப்படியே பிளாக் பண்ணி போவான் என்று சொல்லுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தானை பற்றிய இஸ்லாத்தின் ஆரம்ப அறிமுகத்தை படிக்க வேண்டும். ஷைத்தானிலிருந்து நம்மளை காப்பாற்றணுமாக இருந்தால் நமக்கு தெரியும் தான், இந்த சிந்தனை போருக்கு பின்னால் மனுஷன் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு பின் இருக்கிற மூல சக்தி ஷைத்தான் என்பதை விளங்கி கொண்டோம். இப்போ ஷைத்தானை பற்றி இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லித்தருது? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஷைத்தான்டா நம்மளை சொர்க்கத்துக்கு போக விடாமல் தடுப்பவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் இஸ்லாம் எப்படி தெரியுமா ஷைத்தானை சொல்லித்தருது? ஷைத்தான் சொர்க்கத்தில் இருந்தாலேயே வழிகெடுத்தவன். இந்த அறிவு வேணும். ஷைத்தாண்ட பாரதூரத்தை எப்படி விளங்கணும் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் ஷைத்தான் தடுப்பாண்டு. இஸ்லாம் எப்படி ஷைத்தானை காட்டி தருதுண்டா, ஷைத்தான் உங்களை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடுக்கிறாள் இல்லை, நீங்கள் சொர்க்கத்தில் போய் இருந்தாலே கெடுக்கிற அளவுக்கு விஷயம் உள்ள ஆளவன், அந்த அளவுக்கு பவரான ஆள். அதனால தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் என்று குர்ஆன் 4 இடங்களில் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. தெளிவான எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கும் நீங்கள் அவனுக்கு ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்கிறது. எதிரியில் 2 வகையான எதிரிகள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. ஒரு எதிரி யாருண்டா அவர் நம்ம அழியோன்னு நினைக்கிறவர், இன்னொருத்தர் இருக்கிறான் அவர் நண்பன் ஆனால் எதிரி. எப்படி சிலவங்க இருக்கிறாங்க, சிகரெட்டில் பாதி குடித்தா அவர் மிச்ச பாதியை குடிக்கவே மாட்டார், கூட்டாளி தான் கொடுப்பார். அந்த பாதியை குடித்தா தான் அவர் ஆத்மா திருப்தி அடையும். போன புகை நிம்மதியாக போகணுண்டா இவருடைய வாயிலேருந்து ஒரு புகையை காணணும். அப்படியான நண்பர்கள். இவங்களுக்கு பெயர் நம்ம வச்ச பெயர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையான ஆள் அவர் எதிரி. உண்ட வாழ்க்கையை, மறுமையை, கபுர, மஹ்ஷர, விசாரணையை பழுதாக்குறாள். அந்த கேட்டகரியில் உள்ளவன் தான் ஷைத்தான். ஒரு நாளைக்கும் ஷைத்தான் உங்களுக்கு பாவத்தை செய்து சொல்லவே மாட்டான்.
ஒரு நாளைக்கும் பாவத்தை செய் என்று சொல்லவே மாட்டான். பாவம் செய்கிறதுக்கான வழிகளை வேறு வேறு ரூட்டில் உங்களோட மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி செய்ய வைத்து கொண்டே இருப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே முதலாவது தெளிவு, நம்ம ஒரு சிந்தனை போரில் இருக்கிறோம்னு பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் வாலிபர்களும் விளங்கணும். அடுத்தது ஷைத்தான் பற்றிய தெளிவு நமக்கு வரணும். மூணாவது நவீன தொழில்நுட்பம் சார்ந்த விழிப்புணர்வுகள் வேண்டும். இப்போ பயான் நிகழ்ச்சியில் ஆன்மீக விழிப்புணர்வு தர மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமுகள் இருக்குது, படிக்கணும். எப்படி உங்களோட ஃபோனில் தேவையில்லாத விஷயங்களை இல்லாமாக்குறது, உங்களோட ஃபோனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வராமைக்கிறேன்னா அது எப்படி செய்கிறது, அது சம்மந்தமாக நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து நீங்கள் படிங்க, அதை கோர்சஸை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு கொள்கிறோம். அது மாதிரி ஒரு சோசியல் மீடியா எப்படி நம்மளை சிக்க வைக்குது, அதிலிருந்து உங்களை காப்பாற்றணுமா இருந்தால் என்ன செய்யலாம்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த தெளிவு வேண்டும். நவீன கால அந்த அறிவு இல்லாமல், அது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு நாளைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. இன்னொரு விஷயம், மிக முக்கியமான தீர்வுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று சமூகத்தில் நடைபெறுகிற நிறைய குழப்பங்களுக்கு பின்னால் இருக்கிற தீர்வு திருமணம். உங்களோட பிள்ளைக்கு தொழில் படித்து முடிச்சிட்டாரு, ஏதோ ஒரு தொழில் கனவுல பிள்ளைகளை வச்சுட்டு இருக்காமல் உங்களோட பிள்ளை திருமண வயசை அடைஞ்சாரா இருந்தால், நம்ம சமூகத்தில் திருமண வயசை 30 ஆக்கி வச்சிருக்கிறோம். 28, 29, 32 ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்பையும் அவருக்கு முடிக்கிற ஐடியா இல்லை. 40 வயசு, இது அதுக்கு பிறகு முடிச்சு என்ன, முடிக்காமல் என்ன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ இருக்கிற நோய்க்கும் பிரச்சனைகளுக்கும் 30 வயசுலேயே பாதி பேர் அவுட். அந்த அளவுக்கு தான் மனுஷனோட உடம்பு இருக்குது. 30 வயசுலேயே நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. அந்த நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. அவருக்கு திருமண வயசு 30 ஆக்கி வைத்திருக்கிறோம். இன்று நடைபெறுகிற, நான் கொஞ்சம் மனசை தொட்டு இதை கொஞ்சம் பிரச்சனையாக யோசிக்காமல் தீர்வாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நடக்கிற ஒழுக்க பிரச்சனைகளின் பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது பருவ வயது வந்தவர்களுக்கு தேவையான, அவங்களுக்கு ஒரு உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள். அல் உலமா உல் உஸ்ஸாப் அல்லதீன ஆசருல் இல்ம அல ஸவாஜ் என்ற ஒரு புத்தகமே இருக்கிறது. அதாவது திருமணத்தை விட்டுட்டு கல்விக்காக அதாவது இருந்த உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்க புத்தகம் எழுதினாங்க, ஹதீஸை விளக்கப்படுத்தினாங்க, குர்ஆனை விளக்கப்படுத்தினாங்க. அவங்க பிரச்சனை இல்லை. இவர் கல்யாணம் முடிக்க மாட்டார், ஆனால் ஒவ்வொரு நாளும் ராவையில் 10 பேரோட கதைப்பார். கல்யாணம் முடிக்கிற வயசு இன்னும் வரையில்லைன்னு சொல்லுவார். என்ன அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அதுதான் நம்மட நிலைமை, நம்மட பொம்பளை பிள்ளைகளோட நிலைமை. 16 வயசுல 18 வயசுல கல்யாணம் முடிச்சா பெரிய நெருப்பு பத்தும், சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னு எனக்கு காட்டுங்க. இன்றைக்கு O level 15 வயசு, A level 17 வயசு பிள்ளைகள எத்தனை பேர் ஒரு ஆம்பளையோடையும் கதைக்காத ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளையோடையும் கதைக்காத ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. அவர் செய்கிற வேலை என்ன? அப்போ பருவ வயசு வராமல் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தேவை வராமல் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயம் நடக்கிறது. நம்ம சமூகத்தை அப்படியே ஒரு இமேஜ் பண்ணி பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சூழல். அதனால் எல்லாருக்கும் 15 வயசில் கல்யாணம் முடிச்சு வைங்க என்று சொல்லவில்லை. உங்களோட பிள்ளையை நீங்கள் படிக்கணும். இவருடைய பிரச்சனை என்ன, இவருடைய செயற்பாடு எங்கே, இவர் குழம்புறாரு, இவருடைய பிரச்சனை தொடர்ந்து ஸ்கூலில் ஒழுக்க பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ரோட்டில் ஒழுக்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஃபோன் எடுத்து பார்க்கலாம் இருக்குது, அவ்வளோ நஜீஸு ஃபோனில் என்றா அவருக்கு தீர்வு கவுன்சிலிங்கு, அந்த பயான் இந்த பயான், இங்கே பயானுக்கு வர எல்லாம் ஓலைய மாதிரி மூட்டில் கொண்டு போய் ஆலோசனை கேட்குறது ஒன்றும் இல்லை. கல்யாணம் முடிச்சு வைங்க, பாதி முக்காவாசி பிரச்சனை அவருக்கு தீர்ந்து போகும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணத்தின் முக்கியத்துவத்தை ஒரே ஒரு ஹதீஸின் மூலமாக நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, வாலிப சமூகமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால், திருமணத்திற்கான தகுதி இருந்தால் நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் 1446 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு வயசு வந்துட்டு திருமணம் முடிக்கிறதுக்கான சக்தி இல்லாட்டி நோன்பு பிடிங்கண்டு. இப்போ இந்த ஹதீஸை பின்பற்றதா இருந்தால் நோன்பு பிடிங்கன்னு சொல்லக்கூடாது, நோன்பை கடமையாக்கணும். வருஷம் 365 நாளும் நோம்புன்னு சொல்லணும். அவ்வளோ பாவம் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் அந்த சஹாபாக்களுக்கு ஃபோன் இருந்துச்சா, வாட்ஸ்அப் இருந்துச்சா, யூடியூப் இருந்துச்சா, கூகுள் இருந்துச்சா, ChatGPT இருந்துச்சா, டீப்சீக் இருந்துச்சா, ஒன்றுமே கிடையாது. எங்கேயாவது ரோட்டில் போனால் தான் யாரையும் காணணும். அவங்களுக்கே நீங்கள் கல்யாணம் முடிச்சிருங்க வாப்பா, இல்லாட்டி கொஞ்சம் நோன்பு பிடிச்சிட்டு அடக்கமாக இல்லைங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த ஹதீஸை பின்பற்றுறதா இருந்தால் நம்ம எல்லாம் கிழமையில் எல்லா நாளும் பிடிக்கலாதுன்னு ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் விட்டு கட்டாயமாக நோன்பு பிடிக்கணும் நம்மளோட பிள்ளைகளை.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அந்தளவு தூரம் தீர்வுகளை தந்திருக்கிறது நமக்கு. சின்ன வயசில் ஒரு 20-22 வயசு வந்துட்டா திருமணத்தை முடிச்சு கொடுங்க. வீட்டில் சும்மா இருக்கிறார், எந்த இலக்கும் இல்லை, எந்த லட்சியமும் இல்லை. கொஞ்சம் பேர் அந்த படிப்பு இந்த படிப்பு எல்லாத்தையும் முடித்தா அவர் எல்லாத்தையும் படிச்சிருவார். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கல்யாணம் முடிச்சுட்டு போய் வேலை. அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டார். நீங்கள் ஓவராக படிக்க வச்சிங்களா இருந்தால் அவங்க எல்லாத்தையும் வீதியில் படிச்சிருவாங்க, வீட்டுக்குள்ளே படிக்க ஒன்றும் இருக்காது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் அன்று சின்ன வயசில் கல்யாணம் முடித்தவங்க, நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ பாடசாலைகளிலே அதே போல் எங்கு சென்றாலும் சொல்லுகிற உதாரணம் தான். 15 வயசில் 16 வயசு, இது இந்த வீடியோக்கள் சில நேரம் தவறாக சமூக வலைதளங்களில் பேசப்படலாம், அது பரவாயில்லை. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எல்லாரையும் 15 வயசில் திருமணம் முடிங்க என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், 15-16 வயசில் கல்யாணம் முடித்து 5-6 புள்ள பெற்ற எங்கட உம்மம்மா வாப்பம்மா, அதே மாதிரி கண்ணாமார், இன்றைக்கும் நாங்கள் வீட்டுக்கு போனால் வாங்க மகான்ட்டு சொல்லிட்டு முதலாவது போகிறது முக்காடை. அவங்களுக்கு 75 வயசு 80 வயசு 72 வயசு, பேர புள்ளதான், மடியில் வளர்ந்த புள்ளதான், தோளில் வளர்ந்த புள்ளதான், முக்காடை போட்டுட்டு தான் மகா இருங்கன்னு சொல்லி கதைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அடுத்த தீர்வாக நாங்கள் இந்த திருமணத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா, இந்த கல்வி முறை இந்த சமூகத்தில் விதைத்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்து மதச்சார்பின்மை. இன்னொன்று, திருமணத்தை கஷ்டமாக்கி வைத்திருக்கிறார்கள். திருமணம் சின்ன வயசில் முடிச்சிடக்கூடாது, அது படித்து பொறுப்பு வந்து காசி வந்து அதை மார்க்கத்திலே கொஞ்சம் ஹதீஸை சேர்த்துக்கிறது, செலவழிக்கிறது இவர் தானே மாப்பிள்ளை தானே வீட்டில் கொண்டு வச்சுட்டிக்கணும், அதுக்கான வருமானம் வந்து இன்றைக்கு காணியும் வீடும் போகிற வேலைக்கு இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? செய்யத்தான் வேண்டும். எல்லாத்தையும் மாமி வீட்டில் போய்த்து சீதனம் வாங்கிட்டு இருங்கன்னு சொல்லவில்லை. ஆனால் 100க்கு 100 அதிலே நாங்கள் பார்க்கக்கூடாது. நாங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். எப்படி வாடகை வீட்டில் இருக்கிறது, எப்படி சின்ன செலவில் வாழ்கிறது, இப்படி திருமணம் சம்பந்தமாக பேசுகிறதா அது நிறைய விஷயம் டாபிக் மாறி பேசுகிறோம். நான் சொல்ல வருகிறேன் என்னவென்றால், இன்றைக்கு நவீன சிந்தனை முறை திருமணத்தை கஷ்டமாக்கி வைத்திருக்கிறது. 29-30 வயசிலும் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். வாப்பாக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கும் கஷ்டம், மகனுக்கு விருப்பமாக இருந்தாலும் பயங்காட்டி வச்சிருக்கிறே, வலிமா போட காசு இருக்குதா உனக்கு, இப்போ உடுப்பாங்க காசு இருக்குதா உனக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு போட்டுருவியா, குறைஞ்சது 200 சாகன் சரி தேவை அப்படின்னோடனே 200 சாகனா வாப்பா வானா, நான் அன்றைக்கு கடையில் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறேன்ட்டு அவன் கல்யாண வாழ்க்கையை மறந்து போயிருந்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த திருமண வாழ்வில் இருந்து நாம் தூரமாகினால், இந்த பிள்ளை குட்டி பிறக்கு கொஞ்சம் பேருக்கு புள்ள குட்டி இன்றைக்கி அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. புள்ள கிடைச்சா அந்த பொம்பளையோட அழகு இல்லாமல் பேத்துரும், அது இல்லாமல் பேத்துரும், இப்படி இல்லாமல் பேத்துரும். அது என்ன பொம்பளை மட்டும் பிள்ளை பேத்து கஷ்டப்படுறது, இனிஷியல் வாப்பா போட்டுக்கிறாரு. இப்படியெல்லாம் மனுஷனை மண்டையை கழுவி யோசிக்க, இனிஷியலில் வாப்பாட பேர் 10 மாதம் சுமந்து பெற்றது உம்மா, என்ன நியாயம் என்று உரிமை குரல்லாம் கேட்டு நம்மளோட மண்டையை கழுவி வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரே ஒரு டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன், அது சொல்லும் நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாகினால் என்ன நடக்கும். 2023ஆம் ஆண்டிலே அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு ஆய்வு. இன்றைக்கு எல்லாத்துக்கும் அமெரிக்கா மாதிரி வெள்ளக்காரன்ட்ட இஸ்லாம் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா நல்ல பழக்கமும் இருக்குது, அப்படி தான் நம்ம பேசுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் திருமணத்தை விட்டும் தூரமாகினார்கள். குழந்தை பெறுவதை கஷ்டமாக நினைத்தார்கள். அதாவது அவர்களே சொல்லிக் கொண்டார்கள், குழந்தை கிடைச்சா ஒரு பிள்ளைனாலும் உருப்படியாக வளர்க்கணும் என்ற பேரிலே பிள்ளைகளை குறைத்து கொண்டார்கள். இன்று அல்லாஹ் எப்படி சோதித்திருக்கிறான் தெரியுமா? இந்த தரவு எல்லாருக்கும் தெரியாது. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆய்விலே சொல்கிறார்கள், அமெரிக்காவில் நல்லா விளையாடுங்க, வயசை கேட்டுக்கிடுங்க, 18 வயசுக்கு குறைந்த, சின்ன வயசில் 5-10 இல்லை, 18 வயசுக்கு குறைந்த பிள்ளைகள் இருக்கிற வீடு 40%. மிச்சம் 60% வீட்டில் 18 வயசுக்கு கீழே ஆளே இல்லை, எல்லாம் பெரிய ஆட்கள். புள்ள கல்யாணம் முடிக்கிறது இல்லை, புள்ள பெற்றுக்கிறது இல்லை. இப்போ தகவல் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? அதே நேரம் அமெரிக்க குடும்பங்களில் 65% குடும்பங்களில் நாய் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டால், மார்க்கத்தை விட்டும் நாம் தூரமாகினால் பிள்ளைகளுக்கு பதிலாக நாய் வளர்க்கிற சமூகமாக அல்லாஹ் அவர்களை மாற்றி வைத்திருக்கிறான். பிள்ளைகளை சுமக்க வேண்டியவர்கள் நாயை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளின் சிறுநீரையும் மலத்தையும் கழுவ வேண்டியவர்கள் நாயின் மலத்தையும் நாயின் சிறுநீரையும் கழுவி கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன? திருமணத்தை விட்டும் தூரமாகுவது, குழந்தைகளை பெற்றெடுப்பதை விட்டும் தூரமாகுவது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, ஐரோப்பா முழுக்க இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ஆச்சரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இன்று அமெரிக்காவிலே
சில மொபைல் சர்வீஸ் இருக்கும். இப்போ கண் செக் பண்ண வருவாங்க, வேறு வேறு விஷயங்களுக்கு வருவாங்க, ஐடி கார்டு கொடுக்குறதுக்கு வருவாங்க. ஸ்ரீலங்காவில் மொபைல் சர்வீஸ், அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு மொபைல் சர்வீஸ் இருக்குது. என்ன தெரியுமா? அமெரிக்கா மட்டும் இல்லை, ஐரோப்பா கண்ட்ரிகளிலும் டிஎன்ஏ டெஸ்டிங் சர்வீசஸ் ஃபார் ஃபேமிலி டிஸ்கவரி, குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான டிஎன்ஏ சர்வீஸ். அதில் நான் போய்த்து என்னை செக் பண்ணினா என்ட குடும்பம் யார், என் வாப்பா யார், என் உம்மா யார், என் குடும்பம் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி தருவாங்க. உம்மா வாப்பா தெரியாத ஒரு சமூகம், குடும்பம் தெரியாத ஒரு சமூகம். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்தை நான் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால் வாசிய சம்பவம், இந்த பொயின்ஸோடு பொருந்துகிற ஒரு சம்பவம். ஒரு இடத்துல ஒரு கப்பல்ஸ், ஒரு கணவனும் மனைவியும் டிஎன்ஏ செக் பண்ண போகிறாங்க. நம்முடைய குடும்பத்தை யாருன்னு கண்டுபிடிச்சிடுவோம், குடும்பம் எல்லாம் எங்கே இருக்கிறதோ தெரியாது அப்படின்னு செக் பண்ண போய்த்து செக் பண்ணிவிட்டு வாராங்க. ரிப்போர்ட் எடுத்தவன் தலையை சுரிஞ்சிக்கிட்டு நிற்கிறான். என்னென்று ரிப்போர்ட் சொல்கிறது? என்னென்று கேட்டால், கணவனும் மனைவியும் பாப்பாவும் மகளும். பாப்பா தெரியாது, உம்மா தெரியாது, குடும்பம் தெரியாது, ரோட்டில் காண்றதை கல்யாணம் முடிக்கிறது, ரோட்டில் அப்படியே பெற்று போட்டு அஞ்சு உனக்கு நீ சரியில்லைன்னு விட்டுட்டு போயிடுறது. இப்படி வாழ்ந்து வாழ்ந்து ஆடு மாடுகளைப் போல, நாய்ப்பன்றிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் நமக்கு கனவு தேசம், நமக்கு முன்மாதிரி தேசம். அந்த தேசங்களைத்தான் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரமில்லாத காரணத்தினால் ஒரே ஒரு சம்பவத்தை, 2 சம்பவம் இருக்கிறது, சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாலிபர்களுக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நல்ல சிந்தனையை கொடுத்து நல்ல பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கினீர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி வருவார்கள்? 2 சம்பவம். ஒன்று ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை சொல்கிறேன். ரபிஅத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சின்ன வயது வாலிபர், ஒரு சராசரியான ஒரு 20க்கும் குறைவான வயதை உடைய வாலிபர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள், என்ன வேண்டும் ரபியா, கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன் என்று கேட்கிறார்கள். ஒரு நபி கேட்கிற கேள்விக்கு இவர் எதையெல்லாம் அந்த வயதில் கேட்டிருக்கலாம், எதையெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. அல்லாஹுடைய தூதரே, இந்த வயசில் என் மனசு எதையெல்லாம் கேட்கும் அதையெல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்க இல்லை. இவர் சொர்க்கத்தையும் வேணும்னு கேட்க இல்லை. யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதில் நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு பக்கத்தில் சொர்க்கம் வேண்டும், உங்களோட உங்களோட நான் சொர்க்கத்தில் வாழணும் யா ரசூலல்லாஹ். இதை கேட்டது ஒரு வாலிபன். எந்த வாலிபன்? இந்த சிந்தனை போர்களுக்கு பின்னால் விழாத, இந்த சிந்தனை போர்களுக்கு பின்னால் அகப்படாத, அல்லாஹ்வும் மார்க்கமும் தான். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. தன்னுடைய சொத்தை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய எல்லா சந்தோஷங்களையும் சொர்க்கத்திற்காக பணயம் வைத்த ஒரு வாலிபனின் பதில் இதுவாக இருந்தது. இன்னொரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஜாக்கிர் நாயக்குடைய சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். ஜாக்கிர் நாயக் ஒரு பெரிய ஞாபக சக்தி உடைய ஒரு மனிதர், மிகப்பெரிய அறிஞராக இந்த உலகத்தில் வருகிறவர். ஒரு இடத்திலே ஜாக்கிர் நாயக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஒரு பொம்பளை, ஜாக்கிர், நீங்கள் ஒரு பெரிய திறமசாலியாக இருக்கிறீங்க, உங்களை எப்படி உங்களோட அம்மா அப்பா வளர்த்தாங்கன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதை மாதிரி என்ற பிள்ளையை நான் வளர்க்கணும்னு. அப்போ அவர் எப்படி வளர்ந்தார்னு சொல்கிறார். ஜாக்கிர் நாயக் சொர்க்கவாசின்னு நான் சொல்ல வரையில்லை, அவர் சொல்வதெல்லாம் சரின்னு நான் சொல்லவில்லை. ஒரு திறமசாலி எப்படி வளர்ந்தார்ன்றதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், என்ற குடும்பத்தில் இஸ்லாம் இருந்தது, வாப்பாவும் உம்மாவும் இஸ்லாத்தை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, ஆன்மீக சூழலில் வளர்ந்தேன். ஆனால் உம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் டாக்டர் ஆகணும்ண்டு. பாருங்க, உம்மா இஸ்லாமிய தாய், ஆனால் ஒரு வயசில் அவங்க நினைக்கிறாங்க ஜாக்கிர் நாயக் டாக்டர் ஆகணும்ண்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, மகன், நீ டாக்டர் ஆகிறது மட்டும் இல்லை, கிறிஸ் பெர்னார்டை போல நீ வர வேண்டும். கிறிஸ் பெர்னார்ட் யார்? உலகத்திலே முதலாவது இதயமாற்று அறுவை சிகிச்சை, ஹியூமன் டு ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்த மனிதர், முதலாவது இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்த மனிதனை போல ஒரு பெரிய டாக்டராக நீ வர வேண்டும் என்று சொல்லி வளர்த்தார்கள். நான் அதே லட்சியத்தோடு படித்தேன், டாக்டர் ஆகினேன். அதற்கு பிறகு ஆன்மீக சிந்தனை என்னுள் விதைக்கப்பட்டது. அஹ்மத் தீதாதுடைய படிப்புகளை, அவருடைய உரைகளை, அவருடைய ஆராய்ச்சிகளை படிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு நன்றாகப்பட்டது. உம்மாவிடம் போய்த்து கேட்டேன், உம்மா, நான் அஹ்மத் தீதாதாக வரட்டுமா, கிறிஸ் பெர்னார்டாக வரட்டுமான்னு கேட்டேன். அப்போ உம்மா சொன்னாங்க, உம்மா ஆன்மீக தாய் தானே, அப்போ ஒரேடியா அதையும் மறுக்காம எனக்கு கிறிஸ் பெர்னார்டும் வேணும், அஹ்மத் தீதாதும் வேணும், ரெண்டையும் எனக்கு விட்டுத்தரலாது, இதையும் படி அதையும் படி என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சரி, உம்மாட சொல்லையும் கேட்டுக்கிட்டு நான் இப்படியும் அப்படியுமாக படித்து அஹ்மத் தீதாதுடைய விஷயங்களை படித்து மத விஷயங்கள் நிறைய படித்து ஒரு பெரிய தாயாக மாறினேன். அதுக்கு பிறகு உம்மாட்ட வைத்து கேட்டேன், உம்மா, இப்போ உங்களுக்கு கிறிஸ் பெர்னார்ட் வேணுமா, அஹ்மத் தீதாதை போன்ற இந்த ஜாக்கிர் நாயக் வேண்டுமா என்று.
அந்த ஈமான் சரியா உள்ள தாய்மாரோட பதில் அந்த அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு. ஈமான் சரியா உள்ள தாய்மாரோட பதில் அந்த அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு. அம்மா சொன்னாங்க, மகனே உன்னை நான் பார்த்துட்டேன், இவ்வளவு பெரிய தாயாக வளர்ந்துட்டாய், இப்படிப்பட்ட ஒரு அஹ்மத் தீதாதுக்காக 1000 கிறிஸ்ப நாடுகளை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன், இதுவே உன் வழி, இதுவே நல்ல வழி, புறப்படு மகனே என்று என்னை வழி அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறார்கள். இதுதான் சரியா புள்ள வளர்த்தா, சரியா வாலிபத்தை தூண்டி விட்டா, வாலிபத்துக்கு தேவையான நீரை, சரியான ஆன்மீக சிந்தனையை, சரியான தஸ்கியாவை கொடுத்தோமா இந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்க முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நேரம் அதிகம் எடுத்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பயாண்ட சுருக்கம், வாலிபர்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள், பெற்றோர் அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும், பிள்ளைகள் அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனை போர் நடக்கிறது. அதில் பிரதான 2 போர், ஒன்று மதச்சார்பின்மை, மதத்தை விட்டும் தூரமாக்குகிற போர், இன்னொன்று திருமணத்தை விட்டும் தூரமாக்குகிற போர். எப்பொழுது நாங்கள் மதத்தின் பக்கமும் திருமண வாழ்வின் பக்கமும் வருகிறோமோ நிறைய பிரச்சனைகள் சமூகத்தில் குறையும். அப்படியான விஷயங்களை படித்து இந்த சிந்தனை போரிலிருந்து நம்மையும் நம் வாலிபர்களையும் காப்பாற்றி ஒரு சொர்க்கத்திற்கு தகுதியான வாழ்வை வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் எமது குடும்பத்தாருக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.